Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. All praise be to the Almighty Allah. Peace and blessings be upon our Prophet Sallallahu Alaihi Wasallam and his companions and his followers, and especially divine verses. I would like to call Safiq Razi. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. Next, I would like to call Safan Razi for us another song. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على طه رسول الله. حبيب الله تبسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله بأهل البدر يا الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. புரடரிடவே புண்ணியனவே கண்மண் போற்றும் தமிழவே விண்மீன் தோற்கும் விழிகள் பியக்கும் ஒளிரும் வதனம் மிளிரும் நவே ஒளிரும் வதனம் மிளிரும் நவே. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. புகழை பாட இருக்கின்றோம் பொருத்தம் நாடி படிக்கின்றோம் பொருந்தி கொள்வி பொறுமிடவே மக்கத்து மலரே மதீனா சுடரே மக்கத்து மலரே மதீனா சுடரே. ஸலாத்துல்லாஹ்
سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله يكون நிறைந்தயங்கள் இறைவா நபி மீது அருள் புரிவார் வத்தமனவின் உன்னத பொருட்டான் கஷ்டங்கள் நீக்கி கருணை புரிவார் கஷ்டங்கள் நீக்கி கருணை புரிவார் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة قال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற எல்லாம் நல்ல அல்லாஹ்வுக்கு பெயர் கூறி ஆரம்பம் செய்கிறேன். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லோர்கள் மீதும் எல்லாம் நல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைத்திருக்கிற படைப்பினங்களில் மனிதனை சிறந்த படைப்பாக படைத்ததாக தன்னுடைய வான்மறையான திருக்குரானிலே சொல்கிறார். வளர்த்தது கர்ணம்னா பனி ஆதம என்று சொல்லி ஆதமுடைய மக்களை நாம் சங்கையாக படைத்திருக்கிறோம் என்று குரான் சொல்லுகிறது. வளர்த்தது ஹலத்ததில் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், அழகியதொரு படைப்பாய் மனிதனை படைத்தோம் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே படைப்பினங்களில் மனிதன்தான் ஆக உயர்ந்த படைப்பு. காரணம், வேறு எந்த படைப்புகளுக்கும் தரப்படாத அறிவு என்கிற கல்வி ஞானத்தை மனிதனுக்கு அல்லாஹ் தந்தான். கல்வி கொடுக்கப்பட்ட படைப்புகள் சிலவற்றை மட்டும்தான். ஒன்று, மனிதனுக்கு கல்வி இருக்கிறது, மலக்குகளுக்கு கல்வி இருக்கிறது, ஜின்களுக்கும் கல்வி இருக்கிறது. இந்த மூன்று இனங்கள் தான், இந்த மூன்று படைப்பினங்கள் தான் அறிவு கொடுக்கப்பட்டு படைக்கப்பட்டவை. அந்த கொடுக்கப்பட்ட அறிவை அந்தந்த படைப்பினங்கள் தங்களுக்குள்ளே கற்றுக் கொடுப்பதற்கும் மற்றவர்களுக்கு அந்த கல்வியை பரப்புவதற்கும் சில ஊடகங்கள் தேவைப்படுகிறது. ஒரு கருத்தை தனக்குள்ளே இருக்கிற கல்வியை சொல்ல வேண்டுமானால் ஒன்று பேச்சின் வழியாக சொல்ல வேண்டும் அல்லது எழுத்தின் வழியாக சொல்ல வேண்டும். இந்த ரெண்டு ஊடகத்தின் வழியாகத்தான் ஒரு கல்வி ஒரு ஆசிரியரிடமிருந்து இன்னொரு மாணவருக்கு போய் சேர முடியும். இந்த ரெண்டையும் மிக முக்கியமான கல்விக்கான ஊடகம் என்று சொல்லலாம். கல்வி ஊடகம்னு சொன்னால் இந்த ரெண்டு மட்டும்தான். ஒன்று பேச்சின் வழியாய் கல்வி போய் சேரும் அல்லது எழுத்தின் வழியாய் கல்வி போய் சேரும். இந்த ரெண்டையும் தாண்டி நவீன உலகத்தில் இன்றைக்கு சில ஊடகம் இருக்கிறது, காட்சி ஊடகம் இருக்கிறது. அதாவது எழுத்தும் அல்லாமல் பேச்சும் அல்லாமல் ஒரு காட்சியை இன்றைக்கு இருக்கிற நவீன சாதனங்களை வைத்து காட்சிப்படுத்தி காட்டினால் காட்சியை பார்த்து மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி ஒரு ஊடகம் இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே பிரதானமாக சொல்ல போனால் ஒரு செய்தியை கற்றுத்தருவதற்கு எழுத்து ஊடகமும் பேச்சு ஊடகமும் ஆக மிக முக்கியமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த இன்றைக்கு இருக்கிற பத்திரிகைகள் எழுத்தின் மூலமாக வரக்கூடிய அத்தனை பத்திரிகைகள் எழுத்து ஊடகங்கள். சொல்லின் வழியாகவும் செய்திகள் வாசிக்கப்படுகிறது.
எனவே எந்த செய்திகளை நீங்கள் தகவலை தெரிவிப்பதானாலும் சில விஷயங்களை கற்றுத்தருவதானாலும் இந்த ரெண்டின் வழியாகத்தான் ஒரு செய்தி போய் சேருமே தவிர இந்த ரெண்டுக்கு அப்பாற்பட்டு வேறொன்றும் இல்லை என்று சொல்லிவிடலாம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஆலிமுக்கு, ஒரு மார்க்க அறிஞருக்கு தன்னை சார்ந்திருக்கிற சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்வதற்கு இந்த ரெண்டு ஊடகத்திலே, ரெண்டு வழிகளிலே மிக முக்கியமானது எது என்கிற கருப்பொருளில் ஒரு கருத்தரங்கம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பேச்சாற்றல் மிக முக்கியமா அல்லது எதிர்த்தாற்றல் மிக முக்கியமா? ரெண்டுமே தேவைதான். ரெண்டிலே எது பிரதானமானது, எது மிக முக்கியமானது என்கிற கருத்தை இடத்திலே பேசுவதற்காக வேண்டி பட்டிமன்றம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 3 பேச்சாளர்கள் 2 தரப்பிலும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் வழியாய் பேச்சா அல்லது எழுத்தா என்பதை நாம் கேட்போம். பிறகு நம்முடைய முடிவை நாம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக பேச்சாற்றலே என்று ஹாஃபிஸ் முகமது ஃபாரூக் அப்துல்லா அவர்கள் உங்களுக்கு முன்னாலே தன்னுடைய ஆளுங்களுக்கு மிகவும் தேவை பேச்சாற்றலை என்கிற அணியின் சார்பாக அவர் துவங்கி வைக்கிறார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلنا من رسول إلا بلسان قومه ليبين لهم صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தானவர்களே, நமக்கெல்லாம் பேச்சை கற்றுக் கொடுத்த எல்லாம் வந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் பேச்சின் மூலமாக இஸ்லாத்திற்கு அழைப்பு விடுத்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பேச்சை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இன்னும் நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிவர்த்துமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தானவர்களே, இன்றைக்கு இம்மன்றத்தில் ஆலிம்களுக்கு மிகவும் தேவை பேச்சாற்றலா எழுத்தாற்றலா என்று தலைப்பு கொடுத்திருக்கும் நிலையில் பேச்சாற்றலே என்று பேச்சாற்றலுக்கு முதன்மை கொடுத்த பேச்சாளர் நடுவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக பேச்சாற்றல் என்பது அறிவையும் அனுபவத்தையும் திறமையையும் ஒன்று சேர்த்து மக்களிடத்தில் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திறமை அது. அன்பானவர்களே, ஆளும் பெருமக்கள் அவர்கள் அறிவு இருந்தால் மட்டும் போதாது, அவர்களுக்கு மக்களிடத்தில் எப்படி எத்தி வைக்க வேண்டும் என்ற திறமை இருக்க வேண்டும். அவர்கள் அறிவு இருந்தால் மட்டும் அந்த அறிவு இருந்தால் மட்டும் போதாது, எடுத்துரைக்கும் திறமை இல்லை என்று சொன்னால் அவர்கள் கற்ற கல்விக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் போய்விடும். அன்பானவர்களே, அதனால்தான் சொல்லுகின்றேன், ஆலிம்களுக்கு மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பேச்சாற்றல். ஆலிம்களின் கடமை அது. ஒரு ஆலிமுடைய பணி என்னவென்று சொன்னால் எடுத்துரைக்கும் பணி, மக்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்கும் பணி அது. அதுதான் அடிப்படை. ஒரு ஆலிம் நிறைவாக கற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால்
அல்லது மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்ய தெரியவில்லை என்று சொன்னால் அவர் கற்ற கல்வி அனைத்து வீணாக போய்விடும். அன்பானவர்களே, பேச்சாற்றல் இல்லை என்று சொன்னால் மக்களிடத்தில் தவறான செய்திகள் அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அது மாறிவிடும். அப்படித்தான் ஒரு முறை அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் وَكُلُوا وَاشْرَبُوا حَتَّى يَتَبَيَّنَ لَكُمُ الْخَيْطُ الْأَبْيَضُ مِنَ الْخَيْطِ الْأَسْوَدِ مِنَ الْفَجْرِ என்ற ஆயத் இறங்கும் பொழுது அந்த சஹாபி தாமாக ஒரு அனுபவத்தை விலக்கிக் கொண்டு இரவு தூங்கும் பொழுது தன் தலையணைக்கு கீழாக ஒரு வெள்ளை நூலையும் ஒரு கருப்பு நூலையும் எடுத்து தன் தலைக்கு வைத்து தூங்குகின்றார். அவர் இரவில் பார்க்கின்றார், இது எப்போது நிறம் மாறும் என்று பார்த்து கொண்டே இருக்கின்றார். இரவு அப்படியே கழிகின்றது. கண்ணனான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் விடிந்தது போய் அவர் கேட்கின்றார், இந்த மாதிரி இவ்வாறு நடந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தம்பி அது அப்படி இல்லப்பா, இரவு கருப்பு நூல்ன்றது இருளுடைய இருளை குறிக்கும், வெள்ளை நூல் என்பது பகலுடைய ஒளியை குறிக்கும் என்று கண்ணனான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிய வைத்தார்கள். அன்பானவர்களே, குர்ஆனையும் ஹதீஸையும் ஷரியத்தையும் ஒரு மனிதன் தவறாக விளங்கிவிடக் கூடாது என்று சொன்னால் ஆலிம்களுக்கு பேச்சாற்றல் என்பது மிக முக்கிய அவசியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு சின்ன விஷயம், நாம் எல்லாம் மதரசாவில் ஓதி கொண்டிருக்கின்றோம். மதரசாவில் மவாரித் என்ற ஒரு கிதாப் உள்ளது, எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு அமைப்பில் ஒரு அரபியில் அது ஒரு பெரிய கிதாபாக இருக்கின்றது. தற்போது தமிழில் வெறும் 10 பக்கம், அதுக்குள்ளே அனைத்து விஷயங்களை அடக்கி நமக்கு ஒரு உலமா தந்திருக்கின்றார். அன்பானவர்களே, அந்த கிதாபை இது சென்ற வருடம் நம் மதரசாவில் நுழைந்துவிட்டது. எத்தனை நபர்கள் இதை படித்து நாம் இதை விலகிக் கொண்டோம் என்று சொன்னால் பெரும்பாலும் யாரும் படிக்கல. இதை படிச்சு தாமா ஒரு விளக்கத்தை வச்சுக்கிறாங்க. அன்பானவர்களே, ஆனால் அதே இந்த புத்தகத்தை ஒரு ஆலிம் இதே சட்டத்தை, இதில் உள்ள ஒரு சட்டத்தை எடுத்து ஒரு ஜும்மாவின் உரையிலோ அல்லது ஒரு வெளி மேடை உரையிலோ அதை உரையாற்றுகின்றார் மக்களுக்கு மத்தியில். மக்கள் எளிதாக புரியக்கூடிய வகையில் அவர் உரையாற்றி விடுவார். மக்கள் அனைவரும் அதை புரிந்து கொள்வார்கள். பேச்சின் மூலமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அன்பானவர்களே, பேச்சின் மூலம் முதலில் உடனடி தாக்கம் ஏற்படுகின்றது. ஒரு பேச்சின் மூலம் ஒரு நொடியிலேயே ஒருவரின் மனம் மாறிவிடும். ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். ஒரு கிறிஸ்துவர்கள் ஜெருசலத்தை அவர்கள் கைப்பற்றியிருக்கின்றார்கள். பல வருடங்களாக முஸ்லிம்கள் அதை கைப்பற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். பல வீரர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். போர் துவங்குவதற்காக சற்று முன்பாக வீரர்கள் அனைவரும் சற்று சோர்வாக, மன நிம்மதி, மன உறுதியை இழந்து விட்டார்கள். அப்போது சலாஹுத்தீன் ஐயூப் என்பவர் தன் படைக்கு முன் சென்று வீர உரை நிகழ்த்துகின்றார். அந்த உரைக்கு பிறகு வீரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடினார்கள். இறுதியாக 1177ஆம் ஆண்டு பைத்துல் முகத்தஸை கைப்பற்றினார்கள். அன்பானவர்களே, சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு விதமான உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது பேச்சு. அது மட்டுமல்ல, நபிமார்கள்
தன்னுடைய இறைவனின் பக்கம் அழைப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரே ஆயுதம் பேச்சு. மாறாக அவர்கள் ஒவ்வொருவரின் கையில் போய் அவர்கள் கிதாபுகளை நூல்களை கொடுக்கவில்லை, தன் பேச்சின் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தை கலைத்தார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொன்னான் அல்லவா, வமா அர்ஸல்னா மின் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி வ யுபய்யின லஹும். அந்த மக்கள், அந்த சமூகம் எந்த மொழியை பேசுகிறார்களோ அதே மொழியில் அவர்களுக்கு நாம் இறை தூதரை அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கின்றான். ஏன்? அந்த மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில், அந்த மக்கள் அவர்கள் பேசும் மொழியிலேயே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நபிமார்களை அனுப்பினான். அன்பானவர்களே, நபிமார்கள் எல்லாம் தன்னுடைய இறைவனின் அழைப்பிற்காக, தன்னுடைய மார்க்கத்திற்காக அழைப்பு கொடுத்தது பேச்சின் மூலமாகத்தான். அன்பானவர்களே, ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜத்துல் விதாவில் 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் நபியின் பேச்சு அனைத்து சஹாபாக்களும் செவியுற்றார்கள், அனைவரும் கேட்டார்கள், தன் மனதில் பதிய வைத்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அது அங்கு இல்லாதவர்களுக்கு அந்த பேச்சை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். அன்பானவர்களே, 100,000 பேர் ஒரே நேரத்தில் ஒரு புத்தகத்தை படிக்க இயலாது. ஆனால் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் ஒருவரின் பேச்சை 100,000 பேர் கேட்க முடியும். நடுவர் அவர்களே, இங்கு எழுத்தாளர்களை பற்றி பேச வந்திருக்கின்றார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நடுவர்கள், எழுத்தாளர்கள் என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. எழுதி பரிசு எழுதி பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் ஃப்ரீயா கொடுத்துருவாங்களா? அவங்க பொறுத்துதான் இருக்கு. மாறாக எல்லாரும் அப்படி கொடுப்பதில்லை. அன்பானவர்களே, அங்கு ஏழைகளுக்கு கல்வி சென்றடைவதில் தடை இருக்கின்றது. அன்பானவர்களே, பணக்காரன் ஏழை என்ற அங்கு பிரிவு ஏற்படுகின்றது. இதே ஒரு ஜும்மாவின் உரையில் அங்கு ஏழை வருகின்றான், பணக்காரன் வருகின்றான். நீங்க புக்கு தூக்கி போட்டீங்களா, அது காசு கொடுத்தீங்களா, சொல்ல கொடுத்தாங்க. சரி, தலைமை போகலாம். ஒரு ஜும்மாவின் உரையில் ஏழைகளும் வருகின்றார்கள், பணக்காரரும் வருகின்றார்கள். அந்த உரையின் மூலமாக அவர் ஏழைகளும் பயன்பெறுகின்றார்கள், அதே சமயத்தில் பணக்காரர்களும் பயன்பெறுகின்றார்கள். அன்பானவர்களே, இறுதியாக ஒரு சம்பவத்தை கூறி என்னுடைய அணியினருக்கு என்னுடைய தரப்பில் நான் உரையை சேர்த்துக் கொள்கின்றேன். முஸ்லிம்களுக்கும் மாற்றுமத சமுதாயத்திற்கும் கலவரம் ஏற்படுகின்றது. அப்போது இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்று அனைவராலும் பேசப்பட்டு எதிரிகளுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்துவிட்டது. இந்த விமர்சனத்தில் காந்தியும் கூட விமர்சித்தார் என்று வரலாற்று குறிப்பில் இடம்பெறுகிறது. அன்பானவர்களே, அப்பொழுது மௌலானா முகமது அலி ஜவஹர் என்பவர் டெல்லி ஜாமியா மஸ்ஜித் ஜும்மாவின் உரையின் போது அவர் உருக்கமாக ஒரு உரையை நிகழ்த்துகின்றார். ஒரு உணர்ச்சி புக ஒரு உரையை நிகழ்த்துகின்றார். அந்த உரையின் விளைவாக மௌலானா மௌதூதி என்ற ஒரு எழுத்தாளர் அவர் சொல்லுகின்றார், அவர் பேச்சிற்கு பிறகுதான் எனக்கு இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்று மனம் வந்தது என்று அவர் சொல்கின்றார். அப்படி இருக்கையில் ஒரு பேச்சின் மூலமாகத்தான் எழுத்தாளரை உருவாகின்றார்கள். ஆக இன்று ஆலிம்களுக்கு மிகவும் தேவை பேச்சாற்றலே என்று கூறிய முறைக்கு திரையிடுகின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
அல்ஹம்துலில்லாஹ். பேச்சாற்றல் தான் ஆலிம்களுக்கு மிகவும் தேவை என்கிற தன்னுடைய தலைப்பிற்காக வேண்டி பல்வேறு செய்திகளை சொல்லி நபிமார்கள் அத்தனை பேரும் பேச்சை கொண்டுதான் மக்களை அடைத்தார்கள். மட்டுமல்ல, ஒரு எழுத்தை கொண்டு போய் மக்களுக்கு விளக்கம் சொல்வதற்கும் அதை விளங்க வைப்பதற்கும் பேச்சு தான் தொழில் இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு செய்திகளை சொல்லி, எழுத்து இருந்தாலும் அந்த எழுத்தை விளக்கமாக தெரிவிப்பதற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு பேச்சு மிகவும் அவசியம் என்கிற கருத்தையும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக நிகழ்த்திய பேருரை கூட உரையாகத்தான் பேசினார்கள். அத்தனை சஹாபாக்களும் கேட்டார்கள் என்கிற தகவலை எல்லாம் சொல்லி ஆலிம்களுக்கு மிகவும் தேவை பேச்சாற்றலே என்று பேசிவிட்டு சென்றிருக்கிற முகமது ஃபாரூக் அப்துல்லா அவர்களுக்கு இல்லை, எழுத்தாற்றல் தான் சிறந்தது என்று அவர்கள் பதில் சொல்வதற்காக வேண்டி எழுத்தாற்றல் என்கிற அணியின் சார்பாக ஆதம் கனி அவர்கள் பேசுகிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அன்பையும் அருளையும் அடியார்களுக்கு அளவில்லாமல் அள்ளி அள்ளி அருளுகின்ற அருளோதனாகிய அல்லாஹ் தாலாவுக்கு அனைத்து போலும் குறித்தாகட்டுமாக. ஆமீன். பின்வரும் சந்ததியும் சிந்திக்க நினைக்கும் சந்திரனை பிளந்து சாத்தியமில்லாததையும் சாதித்து காட்டிய சத்திய நபி சர்தார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பச்சை மரத்தாணியை விட பலமாக பற்றி பிடித்து கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்தவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். தலைப்பு என்னன்னு சொன்னா, உலமாக்கள் ஆலிம்களுக்கு அதிகம் பயணிக்கக்கூடியது பேச்சுக்கலையா எழுத்துக்கலையா? ஆப்ஷன் நிறைய கேள்விகள் வச்சாங்க. முதல்ல நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். என்னவென்று சொன்னால், பேச்சு என்பது எதனால் உருவானது? அது எந்த மொழியாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட மொழியாக இருக்கட்டும், எந்த விதமான பேச்சாக இருக்கட்டும், அந்த பேச்சு என்பது எழுத்துக்களால் கோர்வையான ஒன்றுதான் பேச்சு. அப்படிதானே? எழுத்துக்களை நாம் கோர்வை செய்தோம் என்று சொன்னால், எழுத்துக்களை நாம் சேர்த்து வைத்து உச்சரிக்கும் போதுதான் பேச்சு என்ற ஒரு விஷயம் உருவாகுது. அப்ப எழுத்து அப்படின்னு இல்லைன்னா பேச்சு அப்படிங்கிறதே இல்லை. எழுத்து என்பது ஒரு அடிப்படை, ஒரு அசாஸ். அப்பொழுது அடிமானமே இல்லைங்கும் போது எப்படி ஒரு பில்டிங் நிற்கும்? இது போன்றுதான் எழுத்துக்கள் இல்லை என்று சொன்னால் பிறகு அந்த பேச்சுக்கு என்ன வேலை? இன்னொரு விஷயம், இது கிதாப்லாம் காமிச்சாங்க ஆப்சா. அப்ப அவங்க சொன்னாங்க, இதை படிச்சு இத்தனை பேர் பயனடைவாங்க. ஆனா ஒரு ஆலிம் இதை படிச்சு ஜும்மாவில் சொன்னா அது எத்தனை பேர் பயனடைவாங்க? இது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், அந்த ஆலிம் ஒன்றும் அப்படி போய் பேசல, அந்த கிதாபை படிக்கிறார். அந்த எழுத்து என்பது அந்த புத்தகத்திலே உள்ள எழுத்து என்பது ஒரு ஆலிமுடைய மனதில் சென்று அந்த ஆலிம் அந்த எழுத்துக்களை விளங்கிய பிறகுதான் அதை அவரால் பேச்சாக மாற்ற முடியும். முதல்ல அந்த பேச்சு அவர் வளரணும், அப்பதான் அவரை மற்றவங்களை விளங்க வைக்க முடியும். அடுத்து இவ்வளவு நேரமா ஆசா பேசினாங்க, இவ்வளவு நேரமா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதெல்லாம் அவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள்? ஒண்ணு ரெண்டே வழிதான் இருக்கும். முதலாவது வழி என்னன்னு சொன்னால்,
ஏதாவது புத்தகங்களில் அவர் புரட்டி இருக்கலாம். ஏதோ ஒரு காலத்திலே யாரோ ஒரு மனிதர் தன்னுடைய உழைப்பால் எழுத்துக்களால் எழுதிய அந்த எழுத்துக்கள் பிரதிகளில் அச்சிடப்பட்டு அந்த அச்சுக்கள் புத்தகங்களாக அமைக்கப்பட்டு அந்த புத்தகத்தை வாசித்து அவர்கள் பேசியிருக்கலாம். இல்லை என்று சொன்னார் யாரோ ஒருவருடைய பேச்சை கேட்டு பேசியிருக்கலாம். நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இவங்க கேட்டிருப்பாங்க அந்த பேச்சாளர். அந்த பேச்சாளர் என்பது அவங்க ஒன்று ஏதாவது புத்தகத்தில் பார்த்துருப்பாங்க, இல்லை யார் பேச்சா கேட்டிருப்பாங்க. இப்படி அப்படியே நாம் சென்று கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இறுதியில் புத்தகத்தில் தான் வந்து முடியும். நாம் பேசக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது யாரோ ஒரு காலத்திலே யாரோ ஒருவரால் அவருடைய கடின உழைப்பினால் எழுத்துக்களால் ஆக்கப்பட்ட பின்புதான் பேச்சாக மாற்றப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, இப்ப ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருக்கிறார். அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் அந்த அரசரிடம் இருக்கிறது. அதை அவர் பாதுகாக்க வேண்டும். பாதுகாப்பதற்கு பல வழிகள் இருக்கலாம், ஆனால் அதிலே சிறந்த வழியை தான் அந்த அரசர் தேர்ந்தெடுப்பார். உண்மைதானே? அப்ப ஒரு சாதாரண நாட்டினுடைய அரசருக்கு இப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னார், ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு முஹம்மதியாவிற்கு குர்ஆனை இறக்குகிறான். அதுவும் எப்படிப்பட்ட குர்ஆன்? இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். நிச்சயமாக நினைவூட்டக்கூடிய இந்த வேதத்தை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறானே. இந்த விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆனை பாதுகாக்கிறானே, குர்ஆனிலே சொல்லிட்டான். அவன் பாதுகாக்கிறதுக்கு எந்த வழிமுறை அல்லாஹ் கையில் எடுத்தான்? அல்லாஹ் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் குர்ஆனை பாதுகாக்க முடியும். ஆனால் குர்ஆன் எப்படிப்பட்டது? இன்னும் இல்ல திக்ருல் ஆலிம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இந்த குர்ஆன் என்பது அகிலத்தாருக்கு உபதேசமாக இருக்கிறது. உபதேசம் சாதாரண உபதேசம் நினைச்சாதீங்க. நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இருந்து எந்த விதமான ஜாஹிலியத் காலம் என்று சொல்லுவாங்க, மடமைத்தனமான காலம் அது. அப்படிப்பட்ட காலத்தில் இருந்து இப்பொழுது என்ன காலம்? தொழில்நுட்பம் வளர்ந்த காலம், அறிவியல் முன்னேறிய காலம். இந்த காலம் இன்னும் வரக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும்? இந்த அனைத்து காலங்களுக்குமே சரியாக பொருந்தக்கூடிய ஒரு வேதத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அப்படிப்பட்ட வேதத்தை அல்லாஹ் தஆலா நானே பாதுகாக்கிறது குர்ஆனிலே வாக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கக்கூடிய வழிமுறையை எப்படி எடுத்தான்? அல்லாஹ் நினைச்சதை எப்படி வேணா பாதுகாத்துக்கலாம். அல்லாஹ் நினைச்சதை பேச்சாலே குர்ஆனை பாதுகாத்துக்கலாம். ஆனால் இங்கதான் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அல்லாஹ் எந்த முடிவை எடுத்தாலும் மிகச்சிறந்ததுதான் தேர்ந்தெடுப்பான். மனிதர்களில் மிகச்சிறந்தவர்கள் நபிமார்களில் மிகச்சிறந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய செலக்ஷன் தப்பாமா? அப்ப பேச்சா எழுத்தா அப்படின்னு வரும்போது அல்லாஹ் தஆலா எழுத்தை தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால் பேச்சை விட எழுத்துதான் சிறந்தது என்பதை ரப்பல் ஆலமீன் நமக்கு இங்கு தெரிவித்துள்ளான். அல்லாஹ்வே சொல்லிட்டான். ஆனா இல்ல, பேச்சினா சிறந்தது, பேசுறது கூட்டம் இருக்கு. அல்லாஹ் அவங்க தேவனை கொடுக்கணும். ஆமீன். என்னன்னு சொன்னா ரெண்டு பேர் ஆசா வேற இல்லை. சரி, தலைப்பு என்ன? உலமாக்களுக்கு பயன்படக்கூடியது. என்னப்பா சம்பந்தமே நம்ம குர்ஆனா பேசிட்டு இருக்காரு, சம்பந்தம் இருக்கு. இந்த குர்ஆன் எழுத்து மூலமாக பாதுகாக்கப்பட்டு வருடங்கள் வருகிறது. இப்பொழுது நம்முடைய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களும், அனைத்து பண்புகளும், கலைகளும், நாம் இங்கு ஓதக்கூடிய படிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் மூலமாக இருக்கிறது இந்த அல்-குர்ஆன் என்பது. அப்பொழுது இந்த குர்ஆன் ஆகிறது உஸூல் தஃசீராக இருக்கட்டும், உஸூல் ஹதீஸாக இருக்கட்டும், உஸூல் ஃபிக்ஹாக இருக்கட்டும், அனைத்துக்கும் ஒரு வேராக இருக்கிறது என்று சொன்னால் இந்த குர்ஆன் என்ன என்று சொன்னால் இத்தனை பண்புகள் இன்னைக்கு வளர்ந்திருக்காது. இத்தனை பண்புகளை நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம ஆளுமே ஆக முடியாது. ஆளும் என்றால் யார்? இல்மை யார் பரிபூர்ணமாக கற்றுக்கொள்கிறாரோ, அந்த இல்மை கற்றுக்கொள் யார் உள்வாங்குகிறாரோ அவர் தானே ஆளும். அப்ப எழுத்து மூலமாக பாதுகாக்கப்பட்ட குர்ஆன் வருது. அந்த குர்ஆனின் பண்புகளை எடுத்து உலமாக்கள் தொகுக்கிறார்கள், பெரியவர்கள் அதை வகுக்கிறார்கள், அதையும் எழுத்துப்பூர்வமாக எழுதுகிறார்கள். பிற்காலத்தில் அச்சிடப்படுகிறது. அந்த அச்சை நாம் எல்லாம் வாங்கி ஓதுகிறோம்.
இதனால் நமக்கு இனிமை கிடைக்குது, அப்போதான் நம்ம ஆளுமே ஆகும். இப்போ என்னன்னு சொன்னால், நம்ம ஒரு ஆளுக்கு பயன்படுறது பேச்சுக்களையா இல்லை எழுத்தா அப்படிங்கிறத விட ஒரு ஆலயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எழுத்து தேவைப்படுகிறது. எழுத்து இல்லாமல் ஒரு ஆலயம் உருவாக முடியாது என்பதை இங்கே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பேச்சுல இருக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம ஒரு கருத்துல பேசுவோம், 4 பேர் 4 விதமா பேசணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஏன்னா பேசுறவர் ஏதோ கருத்துல பேசுவாரு, அது விளங்குறவன் ஒரு மாதிரி வழங்குவான், அவன் போய் அதை இன்னொருத்தங்க வேற மாதிரி சொல்லுவான், அவன் அதை வேற மாதிரி விளங்கி அப்படியே பரப்பி கடைசியில் என்னடா இவ்வளோ பெரிய குழப்பத்துக்கு யாராக பார்த்தா அஜித் தான் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாட்டிட்டு போயிடுவாங்க. அதனால பேச்சு என்பது எழுத்தை கொண்டுதான் பேச்சு இருக்கிறதே தவிர பேச்சை கொண்டு நிச்சயமாக எழுத்து இல்லை. அப்பொழுது நாம் எதை பேசினாலும், எப்படி பேசினாலும், எந்த மொழியில் பேசினாலும் அது நிச்சயமாக யாரோ ஒருவரால் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை கூறி, நிச்சயமாக எழுத்துதான் அடிப்படை, எழுத்தில் என்ற பேச்சு அமையாது என்ற கருத்தை வலுவாக நிறுத்தி வைத்துக் கொள்கிறேன். எனவே பேச்சுதான் சிறந்தது என்பதை தவிர்த்து எழுத்தே உலமாக்களுக்கு பயனுடையது என்ற தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஆலிம்களுக்கு மிகவும் தேவை எழுத்தாற்றலே என்று சொல்லி, எழுத்து இல்லாமல் பேச்சு இல்லை என்கிற கருத்தை பல்வேறு ஆதாரங்களை சொல்லி, அத்தனை ஹதீஸ் கிரந்தங்களும் ஃபிக்ஹுடைய மார்க்க சட்ட நூல்களும் எல்லாம் புத்தகமாகத்தானே இருக்கிறது. குர்ஆன் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால் எழுத்திலே தானே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எழுத்தில்லாமல் எங்கிருந்து குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது? எழுத்தில்லாமல் எங்கிருந்து தஃசீர்கள் பாதுகாக்கப்பட்டது? எழுத்தில்லாமல் எங்கிருந்து மார்க்கத்தினுடைய பல்வேறு நூல்களும் கிரந்தங்களும் பாதுகாக்கப்பட்டது? ஒரு பேச்சாளர் எழுத்தை வாசித்தால் தானே பேச முடியும் என்றெல்லாம் பல்வேறு செய்திகளுக்கு இடத்திலே சொல்லிவிட்டு, எழுத்தாற்றலே ஆளுங்களுக்கு மிகவும் தேவை என்று பேசிவிட்டு சென்றிருக்கிற ஆதம் கனி அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி, ஆளுங்களுக்கு மிகவும் தேவை பேச்சாற்றலே என்று பேச வருகிறார் இக்ராம் அலி. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم وما بعد. கொஞ்சம் அப்படியே ஃபன்னாக கொண்டு போன தப்பில்லை. எனி பயானாக பேசவும் கிடையாது, பட்டிமன்றம் கேஷுவலாக ஃப்ரீ டாக் பேசலாம். قال الله تبارك وتعالى في محكم تنزيل إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في محكم تنزيل رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال النبي صلى الله عليه وسلم إن من البيان لسحرا. பெருமதிப்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படி வாழ்ந்து பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபுஅ் தாபியீன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம், நம்மை சார்ந்தவர் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிரம்புமாகும். எனக்கு முன்னால் உரையாற்றிய மாண்புமிகு மௌலவி ஆதம் கனி ராவுதி அவர்கள் மிகவும் ஆழமான அழுத்தமான ஒரு கருத்தை சொன்னார்கள்.
எழுத்து இல்லை என்று சொன்னால் பேச்சு இல்லை. உங்களுடைய தாய் முதலில் உங்களுக்கு ஆனாவனா சொல்லிக் கொடுத்தாங்களா அல்லது அம்மா என்கின்ற வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார்களா? அம்மா என்கின்ற வார்த்தை சொல்லிக் கொடுத்த பிறகுதான் நீங்கள் பள்ளிக்கூடம் சென்று ஆ ஆ இ என்று தெரிந்து கொண்டீர்கள். ஆக நீங்கள் பேச்சை முதலில் கற்றீர்களா அல்லது நீங்கள் முதலில் எழுத்தை கற்றீர்களா? இரண்டாவது சொன்னார்கள் நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன் என்று. குர்ஆன் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய வேதம். இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் எழுத்து முக்கியம் என்றார்கள். எங்களிடத்தில் 5 ஹாஃபிலாக்கள் இருக்கின்றார்கள். 5 ஹாஃபில் இருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை குர்ஆன்களையும் எடுத்துச் செல்லுங்கள். நாங்கள் திரும்பவும் அதை எழுத விடுவோம். சவாலான செய்தி உங்களுக்கு. அனைத்து குர்ஆனையும் எடுத்துக் கொள்ளுங்கள். 5 ஹாஃபிலாக்களை வைத்து ஒரு ஹரக்கத் மாறாமல் எங்களால் எழுத முடியும். அடுத்தபடியாக சொன்னார்கள் குர்ஆன்களில் தஃப்சீர்களில் அனைத்திலும் இந்த எழுத்தில் என்று சொன்னால் எதுவுமே இருக்காது. அதனால தான் அரபு மதரசாக்கள் தரமான ஆலிம்களை உருவாக்குகின்றது. அண்ணா எழுத்துதான் முக்கியம் அப்படிங்கிறத அவர் பேசிட்டு தான் போயிருக்காரு. அதாவது அரபு மதரசாக்கள் என்பது ஆலிம்களால் கட்டமைக்கப்படுகிறது, ஆலிம்களால் நடத்தப்படுகின்றது. இங்க உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே பேச்சாற்றலால் அடையாளப்படுத்தப்பட்டு தான் உட்காரப்பட்டிருக்கிறார்கள். எந்த கட்டுரையும் கவிதையும் எழுதியவர்கள் உட்காரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சர்ஃபராஸ் மௌலானா அவர்கள் 6 செட்டில் இன்னைக்கு அவர் பேசணும்னு சொன்னா இன்னைக்கு ஒரு உட்கார்ந்து இருக்க முடியாது. பலச மறந்துதான் தெரியல. நான் சொல்ல வேண்டிய செய்தி சொல்றேன். அரபு மதரசாக்கள்ல ஆலிம்கள் உருவாவதற்காக வேண்டி நீங்கள் தமிழகத்தில் எந்த மதரசா வேணாலும் சென்று பாருங்கள். சொற்பொழிவு பயிற்சி மன்றங்களுக்கு இது போன்று பயிற்சி கொடுக்கப்படுவதை போல எழுத்திற்காக வேண்டி எந்த பயிற்சி மன்றமும் கொடுக்கப்படுவதில்லை. நீங்கள் எங்கு சென்று வேணாலும் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். இந்த ஒன்று போதும் ஆலிம்களுக்கு தேவை, மிகவும் தேவை பேச்சாற்றலே என்பதற்கு. அடுத்தபடியாக நம்முடைய மோன விட மாட்டேன். மோன ஆளும் தெரிஞ்சவங்க கொஞ்சம் ரீவை பண்ணி பார்க்கணும். போன வாரம் வெள்ளிக்கிழமை எங்க போயிட்டு வந்தோம்னு கேளுங்க. புத்தக வெளியீட்டு விழாக போயிட்டு வந்தாரு கிடையாது. நடுவர் அவர்களே செந்தனீர்புரத்துல ஜும்மா உரைக்கு சென்று விட்டு ஜம்முண்டு பேசிட்டு இன்னைக்கு எழுத்தாற்றல் தான் முக்கியம் என்று எதிரணி உட்கார்ந்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் யாரை உண்டாக்குகின்றீர்கள்? உங்களுக்கு எழுத்து என்று சொன்னால் 3 தாள்களை தருகின்றோம், எழுதிவிட்டு செல்லுங்கள். பேச்சு தான் என்ற பேச்சு எங்கள் பாணிக்கு எதுக்கு வருகிறீங்க? எழுத்துதான் முக்கியம் என்று சொன்னால் நோட்டு பேனாவை எடுத்து நடுவர் உங்களுடைய கருத்துக்களை எழுதி கொடுத்துட்டு போங்க. எங்களுடைய பேச்சுக்கு நீங்க எதுக்கு எழுத வரீங்க? புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இறக்கப்பட்ட வஹி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் கொடுத்த முதல் ஆயத்து நபியே நீங்கள் ஓதுவீராக கேட்பீராக என்பது. உக்குத்துப் என்று சொல்லவில்லை, இக்ரா என்று சொன்னார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நபியை நீங்கள் ஓதுங்க கூறுங்கன்னு சொன்னாங்க தவிர எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. நபிமார்கள் அத்துணை பேரும் மிகப்பெரிய ஹதீபுகள், மிகப்பெரிய பேச்சாளர்கள். இந்த சமூகத்தை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நீங்கள் கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பேச்சு தான் அவசியம், எழுத்து அடுத்த கட்டம். இந்த மக்களை சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால் பேச்சு தான் முக்கியம். அதனால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துஆ இப்படி கேட்டார்கள், ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்குவாயாக, வயஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய காரியத்தை லேசாக்குவாயாக. மேலும் கேட்டார்கள், வஹ்லுல் உக்ததன் மின் லிசானி, யா அல்லாஹ் என்னுடைய நாவினை முடிச்சு அவிழ்த்தி விடுவாயாக என்றார்கள். எதுக்கு அப்படி கேட்கணும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை பிரசங்கம் செய்வதற்காக வேண்டி, மக்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை செய்வதற்காக வேண்டி, அவர் ஏற்பட்டிருந்த தடையை நீக்குவதற்காக வேண்டி இப்படி துஆ செய்தார்கள். மேலும் வருகின்றது, வஜஅல்லி வஸீரஹு
மின் அஹலி ஹாரூன் அகி, யா அல்லாஹ் என்னுடைய சகோதரன் ஹாரூனை எனக்கு துணையாக ஆக்குவாயாக என்று கேட்டார்கள். காரணம் என்ன? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர். ஆக ஒரு பேச்சினால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை கட்டி இழுக்க வேண்டும், கட்டி இழுக்க முடியும் என்கின்ற ஒற்றை காரணம் தான். அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிருந்தப்ப அங்க அவங்க பேசலன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நம்ம எல்லாம் 50 பேரை தொழுக வேண்டியிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கொண்டு வந்த அந்த தொழுகையுடைய பக்திக்கு வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு பேசலன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஒவ்வொருவரும் 50 பேர் தொழுதிருக்க கூடும். தொழுக வேண்டிய சூழ்நிலை கூட நம்முடைய நிலைமை என்ன ஆகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக எழுத்து என்பது ஒரு தனிப்பட்ட நபருடைய ஒரு கருத்து, அவருடைய சித்தாந்தம் அது. அவர் உள்வாங்கிய கருத்துக்களை ஒரு அட்டை 2 அட்டைக்குள் புகுத்துகின்றார், அவ்வளவுதான். ஆனால் பேச்சு என்பது அப்படி இல்லை. கண்ணுக்கு கண்களாக உள்ளத்தோடு உள்ளமாக முன்னால் அமர்ந்திருக்கிற அத்துணை நபர்களையும் உள்ளத்தில் ஒரு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி செய்கின்றதோ அதே போல ஒவ்வொரு மனதிற்கும் நம்முடைய கருத்தை திணிக்க முடியும் என்று சொன்னால் அது பேச்சால் தான் முடியும். ஒரே நேரத்தில் நம்முடைய ஆசிரியர் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் பல லட்சம் கணக்கான மக்களால் ஒரு புத்தகத்தை படிக்க முடியாது. ஆனால் அதே ஒரே நேரத்தில் பல கோடி மக்களுக்கு ஒற்றை செய்தியை கொண்டு செல்ல முடியும். எல்லாமே அந்த பேசக்கூடிய பேச்சோட விதத்தை பொறுத்து இருக்கு. அதாவது எதிராளிக்கு நமக்கு மத்திய ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நடுவர் அவர்களே. அது வந்து புத்தகத்தில் இருக்குமா? நம்ம பாட்டு எடுத்து படிக்க வேண்டியதா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்பது புத்தகத்தில் கிடைக்காது. இந்த ராஜு ஃபுல்லா புத்தகம் இருக்கு, இது எத்தனை நாளைக்கு எத்தனை பேர் எடுத்து படிச்சிருக்கோம்? அதே மதரசாவுடைய உஸ்தாதுமார்கள் அந்த மாணவர்களை பக்குவப்படுத்துவதற்காக பேசிய உரைகள் தான் எங்களை செதுக்கியதை தவிர இந்த புத்தகங்கள் அல்ல. புத்தகங்கள் வாசிப்பார்கள், ஆனால் மாற்றம் என்பது உஸ்தாதுமாருடைய பேச்சின் மூலமாகத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் செய்தி பரவிய நேரம் அது மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலை. சஹாபாக்கள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத இஸ்லாத்தில் நாங்கள் இனிமேல் இருக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள். முஹம்மது இறந்து விட்டார் என்று யாராவது சொன்னால் அவருடைய கழுத்தை அறுத்து விடுவேன் என்று வாளை ஏந்திய உமர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கட்டுரை எழுதல, கடிதம் எழுதல, நேரா களத்துக்கு வந்தாங்க. களத்துக்கு வந்து சொன்னாங்க, மன் கான யஅபுது முஹம்மதன், யார் முஹம்மதை வணங்கினாரோ, யார் அவருக்கு வழிபட்டாரோ, ஃபைன்ன முஹம்மதன் மாத்த, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ, யார் அல்லாஹ்வை வணங்கினாரோ, ஃபைன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், நிச்சயமாக அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான், அவர் மரணிக்க மாட்டான் என்கின்ற இந்த பிரசங்கத்தை, இந்த சொற்பொழிவை ஆட்சிய பிறகுதான் இஸ்லாம் மீண்டும் மறுமலர்ச்சி அடைந்தது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, பேச்சாளர் என்பது ஒரு மனிதனை ஒரு சமூகத்தினுடைய உச்சகட்டமாக மாற்றத்தை ஏற்படுத்த பயன்படுகிறது. ஒன்றும் இல்லை, நீங்க இஸ்லாத்துல சேரணும்னு சொன்னா களிமா சொல்லணும், களிமா எழுதுனா கிடைக்காது, அப்படிதானே? இஸ்லாத்துல நீங்க சேரணும்னு சொன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று களிமாவை சொல்லணும். களிமாவை எழுதினா நீங்க இஸ்லாத்துல சேர முடியாது. அதே போலதான் நிக்காவுல நீங்க தபித்து அப்படிங்கிற வார்த்தையை அந்த சபை மக்களுக்கு நீங்க தெரிவிக்க வேண்டும். நீங்க எழுதி கொடுத்தாலும் வேலைக்கு ஆகாது. வாய் பேச முடியாதவர் எப்படி நிக்கா செய்வார்? அவருக்கு சாட்சி அவரு எழுதி கையை கொண்டு அடுத்து கட்டம். ஆனா அந்த இடத்துல அவர் சொன்னால் மட்டும்தான் அது செல்லுபடியாகும். அதே போலதான் தலாக்குடைய விஷயத்திலும் நான் உன்னை தலாக் விட்டு விட்டேன் என்று சொன்னால் தான் அந்த தலாக் நிகழுமே தவிர எழுதினால்தான் இந்த செல்லுபடியாகாது. நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நீங்க மாங்கு ஒரு புத்தகத்தை கஷ்டப்பட்டு எழுதிட்டீங்க, உச்சகட்டமான கருத்துக்கள் அதுல இருக்கு. எதிராளிக்கு வாசிக்க தெரியல, மொத்தமும் பிளாக், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கெல்லாம் வாசிக்கிறது கம்மியா போச்சு. சிம்பிளா புக் ரிவ்யூ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். அந்த ஒரு புக்கில் இதுல என்ன இருக்குன்றது சிம்பிளா ஷார்ட்டா ஒரு வீடியோ. நான் இத்ரிஸ் அவர்களுக்கு ஒரு சவாலை வைக்க ஆசைப்படுகின்றேன்.
இந்த நேரத்தில் அவர் ஒரு கட்டுரையோ ஒரு கவிதையோ என்ன பண்ணணும், ஒரு பேப்பரை எழுதணும். நம்மளும் என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட்ஸோ ஒரு வீடியோவோ 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு பேசி என்ன பண்ணலாம், ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். மேக் பண்ணிட்டு ஒரே தளத்தில் அந்த 2ஐயும் வெளியிடணும். எத்தனை பேருக்கு அது ரீச் ஆகுதுங்கிறத பார்ப்போம். எத்தனை பேர் அதை வந்து அதனால பயன்பெற்றா என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக பேச்சு என்பதுதான் பரவுமே தவிர கட்டுரைக்கானது கவிதைக்கானது மங்கிதான் போக்கிக் கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாக்கள்ல மில்லியன்ஸ் வியூஸ் அப்படிங்கிறது பேச்சாளர்கள் தான் இருக்கிறது தவிர எழுத்தாளர்கள் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றும் பொழுது அவருடைய கண்கள் சிவக்கும். அதே சொல்வார்கள், இதா ஃபதவ இஹ்மரத் ஐனா, அவருடைய கண்கள் சிவக்கும். வஅலா சௌத், அவருடைய குரல்கள் உயரும். மேலும் அவருடைய ஒவ்வொரு கேட்கக்கூடிய உள்ளங்கள் நடுங்கும். இந்த எஃபெக்ஷன் எல்லாமே பேச்சில் தான் இருக்கே தவிர எழுத்துல கிடையாது. மேலும் சொல்வார்கள், ஒரு புத்தகத்தை நீங்கள் முழுமையாக எடுத்து படிப்பதற்கு எடுத்துக்கொள்கிற நேரம் ஒரு 10 நிமிட உரைக்குள் அதை கொண்டு வந்து விடலாம். என்ன சொல்றீங்க? கரெக்டுதானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டே வந்த அத்துணை கலீஃபாக்களும் பேச்சாளர்கள், மிகப்பெரிய கதீம்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏதேனும் அன்றைக்கு சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உடனே மிம்பருக்கு ஏறுவாங்க. ஏறி அன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதை பேசி பிரசங்கம் செய்து அதை தீர்த்து வைப்பார்கள் தவிர கட்டுரையை கவிதையை எழுத மாட்டாங்க. அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு குவிக் ஆக்ஷன், உடனடியான தீர்வு என்பது பேச்சில் தான் இருக்கிறது தவிர எழுத்தில் அல்ல. ஆகவே நடுவர்களே இதை எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னா எங்கள் அணியுடைய சார்பாகத்தான் நடுவர்கள் இருக்கின்றார்கள். மௌலானா முஷ்தாக் ஹசரத் அவருடைய அந்த பங்களிப்பு என்பது கூட பேச்சாற்றலில் தான் அதிகமாக இருக்கிறது தவிர எழுத்தாற்றலில் இல்லை என்பதை சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஆளுநர்களுக்கு மிகவும் தேவை பேச்சாற்றல் தான் என்று சொல்லி குர்ஆனுடைய முதல் வசனம் எழுதுக என்று சொல்லவில்லை, பேசுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொன்னார். இக்ரா என்று சொல்லிதான் வசனம் வந்தது. வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃகஹு கௌலி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய நாவிலே இருக்கிற முடிச்சை அவிழ்ப்பாயாக, நான் தெளிவாக பேச வேண்டும், எனக்கு பேச்சுக்காக வேண்டி பிரச்சார துணையாக வேண்டி என்னுடைய சகோதரர் ஹாரூனை என்னோடு சேர்த்து தருவாயாக என்றெல்லாம் கேட்ட குர்ஆனில் இருந்து மேற்கோள் காட்டி பேச்சாற்றல் தான் ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியில் அதனுடைய ஆழ அகலத்தோடு உணர்வுகளோடு உணர்ச்சி பொங்க பதிய வைப்பதற்கு பேச்சு துணை இருக்கிறது. சமீப நாட்களில் வாசிப்பும் எழுத்தும் குறைந்து போய்விட்டது. இன்றைக்கு நீங்கள் ஒரு செய்தியை கொண்டு போய் வெகு சீக்கிரம் சேர்க்க வேண்டுமானால் எழுத்திலும் சேர்க்கலாம், பேச்சிலும் சேர்க்கலாம். எது வேகமாய் மக்களை சென்று சேருகிறது என்று பாருங்கள் என்றெல்லாம் பல்வேறு தகவல்களை சொல்லி அமர்ந்திருக்கிற இக்ராமணி அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி சிறந்த பேச்சாளர் சர்பராஜ் அவர்கள் ஆணிப்பொருக்கு மிகவும் தேவை எழுத்தாற்றலே என்று சொல்லி உங்களுக்கு மத்தியிலே பேச வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله في القرآن الكريم: نون والقلم وما يسطرون. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், அவர்களின் தோழர்கள் மீதும், மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நம்முடைய மதரசாவில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இப்பேச்சு பயிற்சியின் அடுத்த கட்டமாக பார்க்கப்படும்
இப்பட்டிமன்றத்தில் பேசுவதற்காக வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே புகழ் அளித்தோம். இப்பட்டிமன்றத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவதற்காகவும் மேலும் எங்களுக்கு எதிரணியாக இருக்கக்கூடிய பேச்சாற்றலை முக்கியத்துவமாக காட்டக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை கொடுப்பானாக. அதாவது எனக்கு முன்னாடி எங்கள் சுங்காலிருந்து பேசிட்டு போனேன் நம்ம இக்ராம் அலி ஓனா இருக்காங்க இல்லையா, அவங்க எடுத்து வச்ச கருத்துக்களில் பல கருத்துக்கள் இருந்துச்சு. சரியா, இதெல்லாம் நாங்கள் யோசித்தோம், நாங்கள் இன்னும் எக்ஸ்பெக்டை கொஞ்சம் பார்த்தோம் நாங்கள். ஸோ அதில் அவங்க கேட்ட கேள்வி, முதல் கேள்வி என்னென்னா, ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதற்கு சொல்லி கற்றுக் கொடுக்கறது என்னது, அம்மா என்ன கற்றுக்கிறாங்க, அம்மான்னு சொல்லி அப்பான்னு சொல்லி கற்றுறாங்க. அந்த டைமு அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது, அந்த டைம் கற்றுறாங்க. இப்போவுமா தெரியாது, இப்போ கூடமா தெரியாது. சரி, அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் அவங்க சொன்ன கருத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணாங்க, யாராவது சொன்னால் வெட்டுறது கூட துணிஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றதற்கான வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா, அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, அப்படியே ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை, குர்ஆனை ஓதிவிட்டு தானே ஏற்றுக்கிட்டாங்க. எழுதப்பட்டிருந்த அந்த குர்ஆனை ஏற்கனவே எழுதி அதை வரிசைப்படுத்தி இருந்த குர்ஆனை தானே ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தானே இஷ்கு முஹப்பத் அதெல்லாம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் நிக்காஹை பற்றி சொன்னாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல நிக்காஹை பற்றி. அதாவது நிக்காஹில் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதில் ஒன்று மிக முக்கியமானது வாயால் மொழியிறது. இரண்டாவது இருக்கே, எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் அந்த ஃபோட்டோவும் பிடிப்போம், வீடியோவும் பிடிப்போம், கையெழுத்து போடுறது. அது எங்கே வந்துச்சு? எழுத்து தானே ஆகுது. நம்ம டாபிக் கொடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை படைத்தது முதல் அவன் இறக்கும் வரை உள்ள காலங்கள் அனைத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அனுப்பி வைக்கப்பட்ட இரண்டு மலக்குமார்கள் அந்த நபரை பற்றி எழுதி கொண்டிருப்பார்கள். நன்மையான விஷயங்களை வலது பக்கத்தில் உள்ள மலக்கும், தீமையான விஷயங்கள் செய்தால் அதை எழுதுவதற்காக இடது பக்கத்தில் உள்ள மலக்கும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகை படைப்பதற்கு முன்பாக, மனித குலத்தை படைப்பதற்கு முன்பாக, இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த முதல் படைப்பு என்பது எழுதுவதற்காக பயன்படுத்தப்படும் கலம், அதாவது ஒரு பேனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்ச முதல் படைப்பு என்னங்க? ஒரு பேனாவை தான் படைச்சான். படைச்சிட்டு அப்படியே விட்டுறல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் எழுது என்று. அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆரம்பிச்சது. அதாவது டைம் லைன் சொல்லுவாங்க. விஞ்ஞானம் உச்சத்தொட்ட காலம் இது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சயின்ஸ்ல எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கும்னு சொல்லி விண்ணை கிழிச்சுக்கிட்டு போற ராக்கெட் நம்ம கிட்ட இப்போ, புரியுதா? அந்த காலத்துல இருந்துகிட்டு இப்போ விஞ்ஞானிகளுக்கு புரியாம இருக்கிறது என்னன்னா டைம் லைன். அதாவது இந்த டைம் லைன்ங்கிறது எங்க உருவாச்சுங்கிறத இன்னி வரைக்கும் கூட பிக் பேங் தியரியா இருந்தாலும் கூட அது யாருக்குமே இன்னும் தெரியாம இருக்கிறது, இன்னும் புரியாம இருக்கிறது. அது மட்டும்தான். எல்லாமே ஓகே, அதாவது போன் யூஸ் பண்றோம், எல்லாமே டெக்னாலஜி வந்துருச்சு. எல்லா டெக்னாலஜிக்குள்ளேயும் டைம் கவுண்டவுன் இருக்குது. ஆனா அந்த டைம் கவுண்டவுன்ங்கிறது எங்க இருந்து உருவாச்சுங்கிறதே தெரியல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கலமை பார்த்து எழுது என்று சொன்ன உடனே அந்த டைம் லைன் என்பது என்னாச்சு? ஆரம்பமாயிடுச்சு. பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், எல்லா டென்ஸுமே அந்த எழுது என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை மூலமா எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லகத் கலகனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம் என்று சொல்கிறார். அதாவது மனிதனை படைப்புகளிலேயே சிறந்த படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அதற்கு மிக முக்கிய காரணம் மனித குலத்தில் தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். வேற எந்த குலத்திலையும் அனுப்பப்படல. ஜின்களோ மலக்குமார்களோ அதில் எதையுமே நபிமார்களுக்கு உள்ள சிறந்த அந்தஸ்துங்கிறது அங்க இல்லை. ஏன்னா அங்க நபிமார்கள் இல்லை. அப்படிப்பட்ட நபிமார்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த நபி என்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆன் என்பது நமக்கு எல்லாமே எழுத்து வடிவில் தான் இப்போ இருக்கு. குர்ஆன் என்பது இறக்கப்பட்டு அது காலப்போக்கில் மறைந்துவிடக் கூடாது என்பதற்காக பேச்சு மூலமாகவே இருந்தால் அது மறைந்துவிடும் என்பதற்காக அது எழுத்து வடிவில் அது தொகுக்கப்பட்டு இன்றளவு வரையிலும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. நான் ஒரு 2-3 கேள்வி கேட்கணும். அதாவது என்னன்னா, இப்போ எங்களுக்கு எதிரணியா உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து பேசணும்னு சொல்லி ஏதோ ஒரு புக்கில் இருந்து மட்டுமோ ஏதோ ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை எடுத்து எழுதி உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சின்ன நோட்ல ஒரு சின்ன பேப்பர் துண்டுல எழுதிட்டு தான் வந்திருக்காங்களே தவிர அப்படியே வந்து இங்க பேசல. அது நிறைய விளக்கங்கள் இருக்குது. இதுல வந்து நாம வந்து கொஞ்சம் சிந்திச்சோம்னு சொன்னா இதுல நமக்கு தெளிவு கிடைச்சிடும். அதாவது இப்போ பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னா இப்போ சொல்றாங்க இல்ல நாங்க புக்கை பார்க்கல, நாங்க வந்து என்ன பண்றோம் ChatGPT யூஸ் பண்றோம். அதுல வந்து என்ன இருக்கு, மொழிக்கான சிம்பிள் இருக்கு. அந்த சிம்பிளை வச்சுதான் நீங்க வாய்ஸ் டைப்பிங் பண்றீங்க. வாய்ஸ் டைப்பிங்னாலும் கூட அதுல என்னதான் இருக்கு, ஒரு மொழி வருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நம்ம மோனா வந்து என்ன படிச்சிருக்கோம், நம்ம இருகல்வி திட்டத்தில் இருக்கோம். ஒன்றும் சும்மா இருந்ததில்ல, எல்லா நாலேஜும் இருக்குது. சயின்ஸை பற்றி நாலேஜ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதல்ல படிச்சிருக்கோம் இல்லையாவானா? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்னன்னு சொல்லி. ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ப்ராசஸ் நடக்கணும்னாலே அதுக்கு அச்சாணியாக பேக் எண்ட் ப்ராசஸ் தேவை. புரியுதா? அதாவது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்னா அது ஒரு தனி லாங்குவேஜ், அதுவும் ஒரு மொழி. அந்த மொழி பேச்சு வழக்கில் கிடையாது, எழுத்து வழக்கில் தான் இருக்கு. எவனாவது சி ப்ரோக்ராம் படிச்சவன், சி ஸ்லாஸ் படிச்சவன் வந்து கோடிங் போட்டு ஹைபன்ஸ் போட்டு பேசிட்டு இருப்பான். கம்ப்யூட்டர் தானே போடுறான். போட்டதுக்கு அப்புறம் தானே நமக்கு ChatGPT வருது, கூகுள் டிரான்ஸ்லேஷனா வருது. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு எழுத்து மறைந்திருக்கு, எழுத்தாற்றல் மறைந்திருக்கு என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். திருக்குர்ஆனிலே இருந்து பல்வேறு செய்திகளை சொல்லி ஆளுங்களுக்கு மிகவும் தேவை எழுத்தாற்றலை, மனிதன் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் பதிவு செய்வதற்கு 2 மடங்குகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் முதலாக உலகங்களை படைத்தது எழுதுகோல் தான். அதை பார்த்து உத்துபு என்று சொன்னான், எழுது என்று சொன்னான். அது நடந்து முடிந்தவை, நடக்க போகக்கூடியவை எல்லாவற்றையும் எழுதியது. அதற்கு பிறகுதான் உலகத்தினுடைய ஓட்டமே ஆரம்பித்தது. நவீனங்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் ChatGPT போல நிறைய விஷயங்கள் எழுத்தை மையமாக வைத்துத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பட்டிமன்றத்தில் பங்கேற்கக்கூடிய அனைவருமே ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொண்டுதான் வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி எழுத்தாற்றல் தான் ஆளுங்களுக்கு மிகவும் தேவை என்று பேசிவிட்டு சென்றிருக்கிற சர்ஃபராஜ் அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக வேண்டி ஆளுங்களுக்கு மிகவும் தேவை பேச்சாற்றலே என்று பேச வருகிறார் சுலைமான் மாலிக். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم. أما بعد
فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فقولا له قولا لينا لعله يتذكر أو يخشى. قال النبي صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية. صدق النبي صلى الله عليه وسلم. கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னான்னு முதல்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அப்போன்னு வந்து எமோஷன் அவங்க எது வேணாலும் செஞ்சு எனக்கு பிரச்சனை இல்லை. இன்று ஆலிம்களுக்கு தேவை எழுத்தாற்றலா பேச்சாற்றலா? இப்போ வந்து பேசினாருல அந்த மௌலானாக்கு பெரிய அறிவுங்க. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளையும் பிச்சடி விடுவாப்புல அவரு. ஆலிம்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் அல்லா பேனாவை படைச்சான். ஆலிம்களுக்கு என்ன தேவைங்க? மலக்குமார்களுக்கு எழுதுதானே படைச்சான், சொல்லத படிக்கலையே அப்படிங்கிறாப்புல. அதை தான் சொன்னேன், தலைப்பு நல்லா புரிஞ்சுங்க. ஆலிம்களுக்கு இங்கு என்ன தேவை? சொல்லாற்றல், அந்த பேச்சாற்றல், எழுத்தாற்றல் இரண்டுக்கும் மத்தியில் நடக்கின்ற அந்த போட்டி என்பது இந்த ஆலிம்களை குறித்து தான் நடக்கிறது. அல்லாஹ் செய்யறான், மலக்கு செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, அதனால இல்லை. ஆலிம்களின் பேச்சை கொண்டு என்ன புரட்சி நடந்தது, ஆலிம்களின் எழுத்தை கொண்டு என்ன பலன் அடைந்தது, எது மிகவும் தேவை? இதுதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு எழுத்தாற்றல்னா மறுபடி என்ன சொல்லித்தரேன். எழுத்தாற்றல்ங்கிறது என்ன தெரிஞ்சுங்க. திரு கலியமூர்த்தி IPS ஐயா அவங்க சொல்றாங்க, இடையில மாபெரும் சிந்தனையை நீங்க வளர்த்துங்க. நல்லா புரிஞ்சுக்கணும்னா, மாபெரும் சிந்தனை, நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நல்ல எண்ணங்கள் நல்ல பேச்சை உருவாக்கும். நல்ல பேச்சு என்பது நல்ல செயலை உருவாக்கும். அந்த செயல் எழுத்தாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவர் சொல்ற விஷயம் பேச்சுக்கு அப்புறம் தான் எழுத்துங்கிறார். ஆதம் நபி படைக்கப்பட்டாங்க. ஏங்க உங்கள்கிட்ட கேள்வி இருக்கிறேங்க சார், நீங்க பேச முடியாதுன்னா நீங்க உணர்ந்துங்க. ஆதம் நபி படைக்கப்பட்டாங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்காக இறங்கி விட்டாங்க. அவங்க என்ன எழுதி அப்படிதான் நல்லா கிட்ட அல்லாஹ்வுக்கும் நபிக்கு நடக்கப்பட்ட முனாஜத்து வெறும் பேச்சாற்றலை கொண்டு நடந்தது, எழுத்தாற்றலை கொண்டு நடக்கல. ஒன்னே இல்லை, உங்களுக்கு இவ்வளவு வாங்கில சொன்னாதான் புரியும். ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நல்லா கேளுங்க, வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருக்கு இடையில சின்ன மோதல் வந்துருச்சு. இரவு பேசாம படுத்துட்டாங்க. கணவன் நினைக்கிறாரு, இவகிட்ட பேசினா நம்ம பல்லப்படி நம்மளே குத்துறதுக்கு சமம். காலை 7 மணிக்கு நான் ஆபீஸுக்கு போனேன், எழுதிட்டு படுத்திருக்கேன். அந்த மனைவி எழுந்திரிச்சு பார்த்தா 7 மணி ஆயிடுச்சு. எழுதி கீழே வச்சுட்டு போயிட்டான். சரி, அடுத்த நாள் பார்த்தேன், என்னடா இவரோட பெரிய தொந்தரவா போச்சே, என்னை மன்னித்து விடு, என்னை நாளை காலை 7 மணிக்கு எழுப்பி விடு என்று மீண்டும் எழுதி படுக்கிறேன். அதாவது மனைவிக்கு தேவை பேச்சாற்றலான்னு பேசுறீங்க, ஆளுங்களுக்கு தேவை இல்ல மனைவிக்கு தேவை பேச்சாற்றல எழுத்தாற்றல் தலைப்பில்ல. எழுத்துக்கும் பேச்சுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த உணர்வுகளை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. அடுத்தது, நான் உங்களை மன்னித்து விட்டேன். அவன் எழுதுறான், நான் உங்களை மன்னித்து விட்டேன், நீங்கள் என்ன செய்யுங்க, 7 மணி ஆச்சு திருப்பி 7 மணி வச்சிருக்கா. எதிர்கட்சிகளுக்கு சூழ்ச்சியை நினைக்கிறது. அந்த அப்போ கூட அந்த கணவன் என்ன சொல்றாரு அப்படிங்கிற உணர்வை எழுத்தாற்றல் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள உணர்வை எழுத்தாற்றல் புரிய வைக்க முடியாது. பேச்சாற்றல் தான் தன் கோபத்தோடு சொல்கிறானா, அன்போடு சொல்கிறானா, இல்ல நம்மளை அகற்றி சொல்கிறானா என்பது பேச்சாற்றல் தான் தெரியப்படுத்தும். அதோ ஒரு கேள்வி, ஒரு அல்லாமா வந்தாங்க, யாரு? ஆதம் நபிங்கிறவங்க. பேச்சின் உருவாக்கம் ரைட்டுங்க, கிதாபு தாங்க எல்லாமே. கிதாப் என்பது என்ன என்பதை மறுபடியும் உங்களுக்கு கணக்கிறேன். எனக்கு பேச்சாற்றலா என்று நான் என்னுடைய குறிப்பை பேசுறதை விட எழுத்தாற்றலா என்ன சொல்லிக் கொடுக்கிறதுக்கே நேரம் போகுதுங்க. அல்லாஹ் அக்பர். எழுத்தாற்றல் இந்த கிதாபெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த வருங்கால தலைமுறையினருக்கு சொல்லப்பட்ட கருத்தை விளங்குதான், நபிமார்கள் பேசிய கருத்தை, இமாம்கள் சொல்ல வந்த கருத்தை எழுதி பாதுகாத்தார்கள். எழுதிக்கான பாதுகாத்தார்கள் சொன்னாக்கா, பாதுகாத்துக்கிட்ட இருந்தா எப்படி பரப்ப முடியும்? ஒரு அவாமிட்ட போய் அவர் சொல்றாரு, நான் காதலிக்கிறேன், எனக்கு ஏதாவது நசியத்து செய்யுங்க, நான் எப்படி இல்லைன்னு பாடுறது, நீங்க
எழுதி அவர்கிட்ட கொடுக்கணும். அவர் சொல்லுவாரு, என்ன ஆரம்பிச்சா நம்ம திருப்பி லவ்யூன்னு எழுதி கொடுக்குறாருன்னு நினைப்பாரு. உங்களுக்கு மத்தியில் நடக்கிற கான்வர்சேஷனை கரெக்டா அவாமு நாசுக்கு புரிய வைப்பது எழுத்தாக்கள் அல்ல. ஹஜ்ஜுல் விதாவை பற்றி நம்ம உலமாக்கள் எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஹஜ்ஜுல் விதாவில் பெருமானார் தன்னுடைய அனைத்து 23 வருடத்துடைய நுபுவத் வாழ்க்கையினுடைய உம்மத்துக்கு சொல்ல நினைத்த மனிதன் நேரிய சீரிய முறைய அழகான வாழ்வை வாழ்வதற்கான அனைத்து விஷயங்களையும் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னாங்களா? சரி சொன்னாங்க. இந்த விஷயத்தை மதனிப்பள்ளி துப்பாக்கில் வந்திருக்கீங்களா? ஜமாத்தை இந்துங்கிற ஒரு அமைப்பு அந்த இறுதி நபியின் பேரும் ரைட்டு பல்வேறு கருத்துக்களை எழுதி வச்சிருக்காங்க. நபிகள் என்னென்ன சொன்னார்கள் அந்த கருத்தை எழுதி வச்சிருக்காங்க. எங்க நீங்க படிச்சிருக்கீங்க? அது எங்க தொங்குதாச்சுன்னு தெரியுமா? எழுத்து நிராகரிக்கப்படுகிறது, மாறாக ஆளுங்களின் பேச்சு இன்று மக்களின் மனதில் நிரூபிக்கப்படுகிறது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பேச்சுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு வள்ளுவன் சொல்கிறார். வாழக்கும் பேணையர் சொல்லின் வலிவுடன் கோலக்கும் கண்ணார் அழகு. வாழ்மை எனப்படுவது யாது எனில் வாழ்மை யாண்மை உடையது சரி. பண்புடையான் சொல்லின் நின் சொல் பிறருக்கு அன்புடையான் ஆக்கம் தரும். அவருடைய சொல் வாளாக இருக்கும். அவனை நோக்கி புரட்சிகரமா வெட்ட வந்தாலும் என்னை வெட்ட அதை நீ எழுதி கொடுத்தாலும் அவன் பேப்பரை படிக்க மாட்டான். உன வெட்ட பிறகு பேப்பர் எடுத்து பார்ப்பான். ஐயோ பிரதர் வெட்ட வேணாம் இருந்தா நம்ம வெட்டிட்டோமேன்னு பார்ப்பான். இதுதான் அசல். அடுத்தது வள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயம், ஒவ்வொரு எழுத்துக்களை விடவும் ஒவ்வொரு சொல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் இன்மையை தரக்கூடிய சொல். சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க சிரிக்கிறீங்கல்ல, எழுதி படிச்சு பார்த்தா அந்த சிரிப்பு வராது. சரி, அடுத்தது பேனாவை குறித்து சர்வராஜ் மௌலானா சொன்னாரு. ஆளை காணும், இருந்தாலும் அவருக்கு பதில் சொல்றேன். பேனாவை படைச்சான், ரப்புக்கு கட்டளை இட்ட பிறகுதான் அந்த பேனா எழுதிச்சுங்கிறத நீங்க விளங்கணும். ரப்பு என்ன சொல்ல நினைச்சானோ அதை எழுதிச்சு பேனா, அவனுடைய கருத்தை எழுதிச்சு பேனா. பேனாவுக்கும் பேப்பருக்கும் வேலையை நம்ம என்ன சொல்ல வரங்கிறதை எழுதுறது தான். இக்ராம் மௌலானா சொன்னார் ஒரு விஷயம், நீங்க பேச்சா எழுதாட்டுன்னு சொன்னீங்க, அதை நீங்க எழுதி கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்னாரு. அது உண்மையிலே சத்தியமா என்னுடைய கருத்துங்க. நான் அதுதான் இந்த பேப்பர் எடுத்துட்டு வந்தேன். இது சவால் பண்ணேன், இந்த பேப்பர்ல நீங்க எழுதி அவருக்கு கொடுங்க அப்படின்ட்டு. நாங்க தான் எழுதி காட்டக்கூடாது. சர்வராஜ் சொன்ன மாதிரி நீங்க எழுதி காட்டி ஒரு அணிக்கோடு சேர்த்துக்கோங்க. நல்லா பண்றாங்க. கேட்க நடுவில் உட்கார்ந்து இருக்காரு, 10 பேர் உட்கார்ந்துருக்காரு. இந்த புள்ளையில நாங்க வரைக்கும் உருட்டிட்டு என்ன செய்யறது? எல்லாம் சரியில்லைங்க, ரொம்ப தப்புங்க. சரிங்க, அது கூட பரவாயில்ல. பதிலுடைய களம் இருக்குது தெரியுமா? இஸ்லாத்தின் முதல் தீ போய் சாதிபுன் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சொல்லை கொண்டு அந்த பதிலில சஹாபாக்கள் மனத்தோய்வு அடையாமல் இருக்கும்போது நபிக்கு சப்போர்ட் பண்ணி அல்லாஹ்வுக்கு சப்போர்ட் பண்ணி சாதிபுன் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆற்றிய அந்த உரை இன்று வரைக்கும் நீங்கள் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் மறந்துடக்கூடாது. அந்த சொல்லின் துவக்கம் தான் இன்று நீங்கள் இஸ்லாத்தை ஏற்ற தருணம் வரை. அது மட்டும் இல்ல, பள்ளிக்கும் அன்னி உலக வாயா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்கள் பெற்றால் அதனை பிறருக்கு எட்டி வைங்க. நீ உண்மையில இந்த இளம் தலைமுறையில எவன் படிக்க தயாரா இருக்கான்? எவன் படிக்க தயாரா இருக்கான்? அதே தான் நான் சொன்ன மாதிரி தான், நீங்க எழுதி கொடுங்க, இதுதான் ஷரியத்து, ஒருவருடைய பார்த்து 4 ரூபாய் இப்படிதான் செய்யணும்னு சொல்லுங்க. அவன் அந்த பேப்பரோட நினைச்சு ஒன்று செஞ்சுட்டு வருவான். வேலைக்கு ஆகாது போதும். திருப்பி கேட்கலாம், வாக்கு ஒரு சரி ராணுவமா சொல்லணும். சூழ்ச்சியினர் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் கைதா நிச்சயமாக இந்த சூழ்ச்சி என்பது மிக மகத்தானது. டாக்டர் ஜாக்கிர் நாயக்கு தெரியும், அவர் 10லேருந்து 12 வரைக்கும் பெரும் நூல்கள் எழுதிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? ஜாக்கிர் நாயக்கு தாவா பள்ளியில் இருக்கிறாரு. அவர் ஆளும் இல்லைங்கிறதுக்காக அவரை நீ விட்டுறீங்களா? அவரை விட சிறந்த எழுத்தாளரை அல்-குர்ஆனும் அறிவியலும், அல்-குர்ஆனில் இயேசுவை பற்றியும், அல்-குர்ஆனில் தௌராத்தை பற்றியும், பிற வேதங்களில் இஸ்லாத்தை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்தசுத்தி செய்து வருவார்கள் என்கின்ற கருத்தினை, கீதாவில் இருக்கின்ற அந்த வார்த்தையினை தொடர்பு படுத்தி ஒரு நூலாக வெளியிட்டார்கள். எத்தனை பேருக்கு அந்த நூல் கையில போச்சு? இன்றாலும் பின்னதாலின் பிடிக்க எடுத்த ஜெனிஃபர்ங்கிற தலைப்புல யூடியூப்ல டாக்டர் ஜாக்கிர் நாயக் பேசுற பேச்சை பார்த்தாக்கா, அந்த டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவங்க பேசுற பேச்சுக்கு அவங்களால பதில் கொடுக்க முடியாம நல்லா விளங்கணும். இத்தனை புத்தகங்கள் அவர் எழுதியும் அவருக்கு பயனளித்தது அவர் கண்ட அந்த களம் தான்.
நீங்க வந்தீங்கன்னா பதில் சொல்லணும், இல்லையா நீங்க எழுதி காட்டிட்டு போகணும். ரெண்டுல எதுக்காச்சும் ஓபன் சேலஞ்ச் வாங்க. கேள்வி ஃபர்ஸ்ட், பல்கீஸ் பானு ஆசிஃபா கொலை வழக்குல எத்தனை பேர் தெரியுமா வக்கீல்கள் மனு தாக்கல் செய்தார்கள்? அதனை குறித்து செய்தித்தாளில் வரிசையாக முதல் பக்கத்தில் போட்டார்கள். எத்தனை பேருக்கு ஆசிஃபாவின் கொலை வழக்கும் பல்கீஸ் பானுக்கு ஏற்பட்ட கேரளாவில் நடந்த அந்த அகோர சம்பவம் தெரியப்பட்டது. ஆளுங்கள் எடுத்து சென்றார்கள் இந்த உம்மத்திற்கு. இதனை கொண்டு வந்து எழுத்தார்களா? இரண்டாவது, இஸ்லாத்தை இந்த இஸ்லாமிய மனிதர்களால் தான், இஸ்லாமிய உலமாக்களால் தான் இந்த சுதந்திரம் கிடைத்தது என்பதை வரலாற்றை மாற்றிவிட்டு இஸ்லாமிய அரசர்களை அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி போன்ற பெரும் பெரும் ஜாம்பவான்களை தந்தையை உட்படுத்தினார், கோயில்களை இடித்தார் என்கின்ற அதோட அசிங்கமான கருத்துக்களை அவர் எழுதினது எதால? அந்த எழுத்தை நீங்க மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? எழுத்தால மாற்றுவீங்களா? அதற்கு தேவை பேச்சாற்றல் தான். அன்றைக்கு சகோதரர்களே, கேட்கிறவன் கேடையா இருந்தாங்க, கேரளோட கண்டுபிடிச்சவன் கேஸ் ரவிக்குமார்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி எழுத்தாற்றல் தான்ங்கிறத அவங்க எப்படி எல்லாம் ப்ரூவ் பண்றாங்களாம். பேசுகின்ற ஆளி வாழுகின்ற வரை எங்கள் எஜமா அமர்ந்திருக்காங்க பாத்துங்க. இருக்கின்ற வரை எழுத்தாற்றல் உங்களால் வரிசைக்கவே முடியாது. மார்க்கத்தை மூன்றாவது கேள்வி கேட்கிறேன். மார்க்கத்தை கூறு போட்டு விற்கிறார்கள். அகிதா என்கின்ற அடிப்படையில் பல்வேறு சித்தாக்களை சொல்கிறார்கள். நான் எப்படி மசூல் செய்வது, நான் எப்படி தொழுவது, தஹஜ்ஜுத் தொழுகை ரமலான் மாதத்தில் இமாம் ஜமாத்துக்கு கூடுமா, இது போன்ற பல்வேறு கருத்துக்கள் முரண்படுகிறது. நீங்க எழுதி போட வேண்டியதானே? எழுத்தால் மாற்றம் நிகழ்ந்ததா? ஒவ்வொரு பள்ளிகளிலும் இமாம்கள் மேலேறி பேசுகின்ற பேச்சால் மட்டும்தான் அந்த முஹல்லவாசிகளுக்கு அந்த கருத்து போய் சேர்கிறது. இந்த மார்க்கத்தை கூறு போட்டு விற்கின்ற இந்த கருத்துக்களை நீங்கள் எழுத்தின் மூலமாக நிரூபித்து அதை தடுத்து காட்டுகிறீர்களா? நான்காவது கேள்வி, இளம் தலைமுறையினர் சொன்ன மாதிரி இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் உங்கள் எழுத்துக்களால் உங்கள் பதிலை கொடுக்க முடியுமா? ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் அகதியாகி விடுகிறீர்கள் இஸ்லாமியர்கள் என்ற முழக்கமிடும் சங்கிகளுக்கு மத்தியில் உங்கள் எழுத்தாற்றலை கொண்டு நீங்கள் நிரூபித்து காட்டுகிறீர்களா? எத்தனை உலமாக்கள் திருச்சி மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, உலகமெங்கும் உலமாக்கள் கொடுத்து இருக்கிறார்கள். காஷ்மீர் மக்களுக்கு விடுதலை கொடுங்கள், காஷ்மீர் மக்களுக்கு விடுதலை கொடுங்கள் என்று இஸ்லாமியர்களை பாதுகாக்கும் ஒரு அங்கமாக உலமாக்களின் இந்த மேடை பேச்சு. ஆறாவது கேள்வி, இம்மார்க்கம் உலமாக்களின் எழுத்தை கொண்டு பரப்பப்பட்டதா, பேச்சை கொண்டு பரப்பப்பட்டதா என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். எத்தனை பேருக்கு படிக்க தெரிந்திருக்கிறது? இந்த மார்க்கம் எழுத்தை கொண்டு உலமாக்களால் பரிசாற்றப்பட்டதா இல்லது பேச்சை கொண்டு அமைக்கப்பட்டதா? ஏழாவது கேள்வி, இக்களத்தில் இறங்கி போராடுவதற்கு எழுத்தாற்றலே வேண்டுமா, பேச்சாற்றல் வேண்டுமா? எட்டாவது கேள்வி, நீங்கள் சந்திக்கும் இக்களம் உங்களை எந்த ஆற்றலை நோக்கி வளர்க்கிறது? வாஹிரு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆளுங்களுக்கு மிகவும் தேவை பேச்சாற்றல் தான். எழுத்துக்களிலே பல்வேறு திரிப்புகள் மாற்றங்கள் செய்யப்படுகிறது, எழுத்துக்களிலே சூட்சுமங்கள் செய்யப்படுகிறது. அதையெல்லாம் தவறு என்று நீங்கள் சொல்வதற்கு பேச்சு தேவைதானே? பேச்சு இல்லாமல் சீர்திருத்தம் சாத்தியப்படுமா என்று பல்வேறு கேள்விகளை தான் கொண்டு வந்த செய்தியை பேசினார் இல்லையோ, 3 பேர் பேசியதற்கு உண்டான கேள்வி கேட்டே ஒரு சொற்பொழிவு முடிவடைந்து விட்டது. நான் சுருக்கமாக அவர் பேசிட்டு இருக்கிறப்பவே சர்பராஜ் நான் சொன்னேன், என்ன சொன்னேன், நோ ப்ரோ, வாட் ப்ரோ. அவர் சொல்லும் போது நான் சொல்லிட்டேன், அவர் பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னா, வாட் ப்ரோ இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக சொல்லிட்டார். அது மாதிரி இப்போ என்னன்னா, அது பேச்சாற்றல் தான் அப்படின்னு பேசுனதை விட எழுத்தாற்றல் அல்ல என்று பேசியிருக்கிறார். இது அதில் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வதற்காக வேண்டி இல்லை எழுத்தாற்றல் தான் சிறந்தது என்று இறுதியாக பேச வருகிறார் இத்ரீஸ். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد.
புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் வந்தோன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவிடுமாக. அவன் சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ரோஜா மதினத்து ராஜாவாகிய கவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் விசாராமல் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் இந்நல்லது ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிரட்டுமாறு. ஆலிம்களுக்கு மிக தேவையானது பேச்சுக்கலையா எழுத்துக்கலையா அப்படின்ற ஒரு டாபிக். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது, எங்க டீமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, ஆலிம்களுக்கு மிகவும் பயனுள்ளது பேச்சுக்கலை என்பது. எனக்கு முன்னால் பேசி சென்றவர்கள், முக்கியமாக சுலைமான் ஆசாவா இருக்கட்டும், இக்ராம் மௌலாவா இருக்கட்டும், பலவிதமான விவாதங்களை வச்சாங்க. அப்போது சுலைமான் ஆசா சொன்னாங்க, அல்ல என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து எழுதி வச்சான் கேட்டான். பொழுது எனக்கு என்ன தேவைன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுது இதுவரை இப்ப டாபிக் என்னன்னா, இன்றைய கால ஆளுங்களுக்கு என்ன பேச்சுக்களை எழுத்துக்களை அப்படின்ற ஒரு டாபிக். அப்படின்னு ஒரு நபர் இங்க வந்து சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆசிபா அவர்கள். இது மட்டுமல்ல, உலமாக்களுக்கு எது வந்து போய் சேருது, எழுத்துக்களையா பேச்சு மூலமா போய் சேர்ந்து ஒருத்தருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ், ஐ டு ஐ. என்ன கேட்கிறேன்னா, ஒரு காலத்திலே புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றும் எழுதுன தேவை கிடையாது, கேட்டாங்கன்னா அதை அப்படியே மரணம் செய்யக்கூடிய ஒரு பெரும் சக்தி அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக கொடுத்துருங்க. அப்படிப்பட்ட புகாரி ஷரீஃப் ஏன் கேட்கணும், அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே. எழுதினார்கள் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறார்கள். இப்ப இருக்க காலகட்டத்தில் நான் பேசி சமாளிச்சிருவேன், பிற வழிமுறை காலத்திலே எது பார்க்கும் எழுதுதானே. என் எழுத்து மூலமாக பிற்கால சங்கதிகள் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் என்று பொழுது மூலியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு பேச்சுக்களை அது ஒரு காற்று மாதிரி. இப்போ நான் கேட்குறேன், சுலைமான் ஆசா வந்து நிறைய பேசுகிறேன், இங்கே நிறைய பேசுகிறேன், அப்படியே கிட்டவே யாரும் சொல்ல முடியும். ஃபேஸ் டு ஃபேஸ் கண்டு மண்ணா பார்த்தாங்க ஒரு நபர். இதுவே அவர்கள் சொன்ன சில விஷயத்தை நான் எழுதி வச்சேன், அதனால தான் என்னால் சொல்ல முடியுதுங்க. இதே போன்று ரொம்ப நாள் பேசிய இக்ராம் மௌலா அவர்கள் சொன்னாங்க, குர்ஆன்ல வந்து இக்ரா ஓதுவீராக என்று நபிக்கு வந்து சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா அதே குர்ஆன்ல சொல்றார், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், நிச்சயமாக சங்கை மிகுந்த குர்ஆன், ஃபீ கிதாபின் மக்னூன். ஓதுவீராக அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. அல்லாஹ் தான் சொல்கிறான், ஃபீ கிதாபின் மக்னூன், இந்த குர்ஆன் ஆகிறது பாதுகாக்கப்பட்ட உலகுல் மஹ்ஃபூலிலே பாதுகாக்கப்பட்டது என்று சொல்கிறான். இந்த மூலியமாக விளங்கிக் கொள்வது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இருக்கிறது லஹுல் மஹ்ஃபூலிலே குர்ஆனை பாதுகாக்கப்பட்டு பிறகு இறக்கினான் என்பதை இதன் மூலியமாக நமக்கு தெரிகின்றது. அது இல்லாமல் சொன்னான், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வந்து இது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இல்லைனா வந்து பேசணும், நான் வந்து பிரச்சாரம் செய்யணும், நானோட முடிச்சுகளை அழுத்தி விடுவாயாக, ஹாரூனுக்கு வந்து எனக்கு ஒரு சகோதரா தந்து எனக்கு வந்து பிரச்சாரம் செய்வதற்கு கூட ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கன்னா, பிரச்சாரம் செய்ய 40 நாள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மலைக்கு போய் தௌராத் வேதத்தை போய் வாங்க போயிட எழுதுவதற்காக போயிட்டு, அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னால் இருந்த கூட்டம் காரூன் என்ற காஃபிரிடம் போனது. யாரும் இல்லாமல் இல்லை, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில் இருந்துமே காரூன்ற ஒரு காஃபிர்ட்ட முஸ்லிமான கூட்டங்கள் போகுதுன்னா சரி, இப்ப போயிடுச்சு. திரும்பி எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தார்கள்? எதற்காக 40 நாட்கள் சென்றார்களோ அதை எழுதியதை அதை முன்வைத்தார்கள். அதை வைத்ததன் ஒரு காரணமாகத்தான் திரும்பவும் அவர்கள் உள்ளுக்குள்ளே வந்ததாக செய்தி சொல்கிறார்கள். இப்ப நம்ம டாபிக்ல வருவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு காலகட்டத்தில் ஹலிஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு காலகட்டத்தில் யமாமா போர் யுத்தம் நடக்குது. அப்போ மிகப்பெரிய மதீனாவில் குழப்பம்.
என்ன நடக்குதுன்னா யமாமா போர் யுத்தத்துல கிட்டத்தட்ட 70 ஹாஃபில்கள் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் வருத்தத்துடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்க்கறாங்க. யா அபூபக்கரே, இத்தனை ஹாஃபில் கொல்லப்படுறாங்களப்பா, இது பாதுகாக்கப்பட்ட குர்ஆன் ஆச்சா, இது நம்ம வந்து ஒன்றாக அமைக்கணுமே, ஒரு வடிவில் ஆக்கணுமே என்று ஒரு குறிப்பிலோட உமர் ரலியல்லாஹு வந்து சொல்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை நான் இப்படி செய்வது அப்படின்னு ரொம்ப நாளா இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல புரிந்தவர்களாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, திரும்பி அந்த குர்ஆனை வந்து நம்ம வடிவமைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்த ஒரு என்ன இதெல்லாம் மேற்கொள்ளிட்டார்கள். முதலாவதாக சில ஹாஃபில்களை வைத்து எழுதினார். அடுத்ததாக அந்த ஹாஃபில்கள் அந்த குர்ஆனை கேட்கிறதுக்கு சாட்சியாக சில சஹாபாக்களை வைத்து எழுதினார். போதவில்லை, அது போதவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் எடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி எடுக்கப்பட்டது. வகி எடுக்கும் போது சஹாபாக்களுக்கு சும்மா உட்காரல, கையில கிடைக்கிற இலை ஓலை அது மட்டும் இல்லாமல் எலும்பு என்று இதெல்லாம் அவங்க குர்ஆனை பதித்தார்கள். பதித்தவர்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் ஆதாரமாக ஏற்கனவே எழுதப்பட்ட இந்த குர்ஆனை வைத்து இந்த குர்ஆனை வடிவமைத்தார். போகுது, காலம் செல்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாக வருகிறார்கள். அவர்கள் அந்த குர்ஆனை அமைப்பதிலே ஒரு பெரும் நோக்கோடு சென்று கொண்டிருக்கும் போது அவர்கள் மரணமடைந்த பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலே குர்ஆன் முழுமையாக ஒரு வடிவமைப்போடு பெரும் அமைப்போடு இருக்கிற அந்த நிலையில உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் ஒரு சிந்தனை என்ன யோசனை, இந்த வடிவமைக்கப்பட்ட ஒரு குர்ஆன், இது நாம் ஆதாரத்தோடு எடுத்த இந்த குர்ஆனை நாம் சுற்றியுள்ள அரபு நாடுகளில் செலுத்தவில்லை என்று சொன்னால் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு உச்சரிப்புல ஒவ்வொரு அமைப்புல ஓதுவான் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு பக்கத்தில் இருக்க ஷாம், அது மட்டும் இல்லாமல் காபா ஷரீஃப் இருக்கிற மக்கா, இந்த மாதிரி சுற்றியுள்ள நாடுகளுக்கெல்லாம் இந்த குர்ஆனை மஸ்ஹப் உஸ்மானி அப்படின்ற ஒரு வடிவமைப்பில கொண்டு போறாங்க. ஒருவேளை அந்த மஸ்ஹப் உஸ்மானின் அமைப்பில ஒரு வடிவில் இந்த குர்ஆன் சுற்றியுள்ள நாடுகளுக்கெல்லாம் செல்லனா மதீனாவார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குர்ஆனை ஓதுவார்கள். சுற்றியுள்ள என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க ஒரு அமைப்பில் ஓதுவான், இவன் பக்கத்தில் இருக்க இன்னொரு நாடு தெரியுமா, அவங்க ஒரு அமைப்பில் ஓதுவான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதையில ஒவ்வொரு உச்சரிப்புல ஓதுவோம். இதெல்லாம் நடக்கக்கூடாது என்று தொலைநோக்கு சிந்தனையோடு நடந்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டும் இல்லை, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஒரு ஹதீஸ்ல வந்து சொன்னாங்க, நான் வந்து நிறைய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை வந்து மரணம் செஞ்சிருக்கேன், ஆனாலும் என்னை விட அப்துல்லா இப்னு அம்ர் வந்து முந்திட்டாருப்பா. எப்படி முந்தினாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸையும் தன்னுடைய தாளிலே தனக்கு தேவையான அந்த இதிலே அவர்கள் எழுதி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதி கொண்டே இருந்தார்கள். சுற்றியுள்ள சஹாபாக்களை கேட்கிறாங்க, அப்துல்லாவே என்னப்பா உனக்கு ரசூலுல்லாஹி சட்டை மகிழ்ச்சியா பேசுவாங்க, சட்டை கோபமா பேசுவாங்க, எல்லாத்தையும் எழுதிட்டே இருக்கியா? கேட்ட உடனே அப்துல்லாஹி அப்புறம் பெரும் சோகத்தில் ஆழ்த்தப்பட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட போயிருக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், எப்படி யா ரசூலுல்லாஹ் சுற்றி இருக்கா இப்படி சொல்றாங்க, நான் இதை எழுதுறது யா ரசூலுல்லாஹ், நீ சொல்றது நான் எதுதான் எழுதுறது என்று கேட்டவுடன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா அப்துல்லா எழுதுப்பா, யா அப்துல்லா நீ எழுது, என்னில் வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லும், என்னில் வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும், என்னில் வரக்கூடிய எல்லாவற்றையும் எல்லாமே நீளமானதை தவிர எதிர்க்காதுப்பா, எழுதுப்பா. சரி, என்னப்பா நீ அந்த காலத்திலே போயிட்டு இருக்க, இந்த காலத்துல என்ன டாபிக், இந்த காலத்துல ஆடிகளுக்கு எழுத்துக்களை முக்கியம் பேசுறியா, அதை பத்தி பேசு. சரி, நான் உதாரணமா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஜும்மா மேடை இருக்கு, அந்த மஹல்லால உள்ள இமாம் என்ன பண்றாருன்னா பயங்கரமா சொல்லி தொழுகாம பார்த்தீங்கன்னா வயலோட இதெல்லாம் என்ன ஆயிரும், வெயில நடக்காம நல்லா போட்டுருவான், அதெல்லாம் அசுராது மீனின் அசுராது அப்படின்னு பலவிதமான அவர்கள் பேசிட்டே இருக்காரு. அந்த இமாம் பேசிக்கிட்டே இருக்காரு, கீழே உள்ள மக்கள் எல்லாம் என்ன ஒரு பேச்சு. இப்போ இமாம் நினைப்பார்,
பரவாயில்லை. நம்ம மஹல்லா வாசி இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தொழுகையா அல்ல ஒரு அச்சம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இதுக்கு அடுத்து ஒரு பக்தர் கூட தொழுதாம இருப்பாங்களா? அதிகமாக நினைக்கிறார். அது ஒரு பக்தர் தொழுதாம இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாரு. ஃபுல்லு பள்ளிவாசல் நடந்து பின்னாடி போப்பாரு அப்படின்னு நினைச்சிருப்பாரு. எந்த மஹல்லாவிலே ஜும்மாவில் நிறையும் அளவிற்கு அடுத்த நாள் தேவை, அடுத்த மாசம் தேவையில்லை. அடுத்த மாசத்துக்குலாம் போதும். அடுத்த வக்து சொல்லுங்க. அசல் ஒரு சப்பு நினைச்சுனா ஒரு வக்து ஒரு சப்பு ஒரு உள்பள்ளி நிறைய அளவிற்காக ஒரு கூட்டம் வருமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, என்னதான் நீ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கண்ணுக்கு கண்ணு பேசினாலும் காதோடு வாங்கி காதோடு விட்டுக்கூடிய காலம். நான் ஒத்துக்கிறேன், எழுத்தாளர் படிக்கிறவன் கம்மிதான், எழுத்தாளர் படிக்கிறவன் கம்மிதான், படிப்பவர்கள் கம்மியா இருந்தாலும் கல்வியை நிறைவாக இருக்கும், நிறைவாக நினைக்கும். ஒரு தாட்டி படித்தால் கூட நிறைவாக இருக்கும் என்பதை மூலியமாக நமக்கு தெரிகின்றது. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாரூக் அவங்கள மட்டும் சொல்லாம தான் வச்சுப்பாங்க. ஏன்னா ஃபாரூக் சொன்னாங்கன்னா அபுல் ஆலால் மௌதூதி அப்படின்ற ஒருத்தர் வந்து இப்போ சமீபத்தில் 1979 தான் அவங்க வஃபாத் தராங்க. இந்த காலத்தில் அப்படின்னா ஒரு 76 அப்போ வந்து இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டுவர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த குர்ஆன் அப்படின்னு தஹீமுல் குர்ஆன் அப்படின்னு ஒரு கிதாபில் எழுதுறாங்க. கிட்டத்தட்ட 20 மொழிகளில் அந்த கிதாப் வந்து வடிவமைக்கப்பட்டு அது வந்து மொழிபெயர்க்கப்பட்டு பல நாடுகளுக்கு செல்லப்பட்டது. இது என்ன இதுன்னா, அப்படி இருந்த அந்த இமாம் கடைசியாக சொல்லும் போது என்ன சொன்னாங்க, நான் எத்தனையோ மேடையில் போய் பேசியிருக்கேன், நான் எத்தனையோ மேடையில் போய் என்னவோ பேசியிருக்கேன், இஸ்லாத்தை பரப்பியிருக்கேன். ஆனால் இந்த எழுத்து என் ஆன்மீக கருத்தை உள்ளடக்கியதாக என் புத்தகத்திலே பதிக்கப்பட்டுள்ளது. எதிர்கால தலைமுறைக்கு இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்போதைக்கு நீங்க இருக்க, இப்ப நான் இருக்கேன், நான் வாழ காத்துறேன்னா என்னை கேட்கிறவன் நீ கேட்பான், நான் சொல்ற விஷயம் கேட்பான், பின்னாடி வந்து யாரு இருப்பா, நீ சொல்ற கருத்து பின்னாடி வாங்க யாரு இருப்பா? எழுத்தின் மூலியமாகத்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் வகி எழுதுவதற்கு எழுந்தவர்கள், அப்ப எழுதப்பட்ட வகி, அப்ப எழுதப்பட்ட குர்ஆன் இப்போ வரையில் எழுத காரணம் என்ன? வெறும் சொன்னாலே சொல்லியிருந்தால் அப்ப இருக்க மக்கள் என்ன பண்ணியிருப்பார்கள்? பின்னால் வரும் காலத்திலே இந்த நம்ம குர்ஆனை எடுத்து படிக்கிற காரணம் என்ன? இது மட்டும் இல்லாமல் அழகான பழக்கு சொன்னார், 100 வாய், ஒரு 100 வாய்கள் பேச வேண்டும் என்றால் அதற்கு ஒரு புத்தகத்தை வாசித்தவர்கள் தான். உதாரணத்துக்கு குர்ஆன் ஒரு வேதம், குர்ஆன்றது ஒரு தானே பாட்டு ரெண்டு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வச்சுக்காங்க. அப்ப பல 100 ஆண்டுகள் பேசல, என்ன பேசுறாங்க? எழுதப்பட்டதெல்லாம் பார்த்து பேசுறாங்க. அப்ப எழுதப்பட்டதா இப்ப எழுதி பேசுறாங்களா? இப்ப யாரு போதனை என்ன பண்ணிருப்பாங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்து கேட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா சதகாமி சொல்லப்பட்ட சதகாமிங்க கண்டரசுல வரை போயிருமா? போயிருக்காது, போகாது. காரணம் என்ன சொன்னால் அப்ப எழுதப்பட்ட பார்த்து தான் எழுதப்பட்டிருக்காங்க. இன்றைய கால ஆளுங்களுக்கு என்ன முக்கியம் என்பதை நான் புரியும். அதுக்கு முன்னாடி முகமது ஹமீதுல்லா அப்படின்னு ரீசெண்டா நம்ம அவங்க அப்பதான் அவங்க கண்டிச்சாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட 2,50,000 மேற்பட்ட பக்கத்துல என்ன பண்ண கட்டுரை புத்தகங்கள் பல்வேறு எழுதியிருக்காங்க, பல்வேறு எழுதியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ஏன்னா அவர்கள் வலியுறுத்த வார்த்தை, நானும் என்ன பண்ணியிருக்கேன்னா இத்தனை கிதாபு எழுதுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இத்தனை கிதாபு எழுதுற காரணம் என்ன தெரியுமா? ஒரு எழுத்தின் மூலமாகத்தான் பிற்கால சங்கதிகள் அவர்கள் சீர்திருவதற்கு ஒரு முக்கிய ஆதாரம். ஒருத்தர் வந்து கேட்கிறேன், என்ன கேட்கணும்னா, இப்போ வந்து நீங்க பேசுறீங்க, இப்படி பேசுறீங்கல்ல, பேசுறதுக்கு என்ன இது தனியில காமி அப்படின்னா யாராவது சொன்னது ஆடியோ எப்படி காமிப்பாங்களா? நான் கேட்கிறேன், ஆடியோ எப்படி காமிப்பாங்களா? அவர்கள் சொல்லியதை கிதாபுல காமிப்பாங்க, தனியில புகாரி சொல்றது, முஸ்லீம் சொல்றது அப்படின்னு சொல்ற நாவுதான் பேச்சுதான் சிறந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தில் அழகாக சொல்லி கொடுப்பாங்க, ஒரு ஈடு பாதுகாப்பு அது வந்து வார்த்தையாக இல்லை, ஒரு பேச்சாளர்
எழுத்தாளர் அழகா அரபி பழமொழியை சொல்வார்கள், அது கல்வோ அது பழமோ அமானத்துகளை. ஒரு பேனா என்பது எல்முடைய அமானத்துன்னு சொன்னார். ஆக ஒரு பேச்சு என்பது காதோட காதல் கேட்டு காற்றோட காட்டாக பறந்து போகக்கூடிய ஒன்று. ஆனால் எழுத்து என்பது பல கல்விகளே நான் சொல்றேன், நான் எழுத்துலாம் நிறைய சொல்லவே கடைசியில் இருக்கிறேன்னா எழுத்தாளர்களாக படிக்கிறதா இந்த காலத்துல குறைவாக படித்தாலும் கல்வியை விரைவாக ஏறக்கூடிய ஒன்று தான் எழுத்து. ஆதரவைத்தமாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக இத்ரீஸ் அவர்கள் எழுத்தாற்றல் தான் மிக முக்கியமானது. குர்ஆன் வஹியாக வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை எழுதுவதற்கு எழுத்தாளரை நியமித்தார்கள். வஹி வந்த காலத்திலேயே குர்ஆன் எழுத்தால் எழுதப்பட்டு விட்டது. அது எழுத்துக்கள் தான் இன்றைக்கு வரையிலும் பாதுகாக்கப்படுகிறது என்றெல்லாம் மிக முக்கியமான செய்திகளை சொல்லி ஆளுங்களுக்கு மிகவும் தேவை எழுத்தாற்றல் தான் என்கிற கருத்தை நிறுவி முடித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 2 அணியிலும் 3 பேச்சாளர்கள் 6 பேருமே தன்னுடைய கருத்தை மிக அழகாய் பதிவு செய்திருக்கிற இந்த சூழ்நிலையில் பேச்சாற்றலா எழுத்தாற்றலா என்கிற தலைப்பினுடைய பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் நான் பேச விரும்புகிறேன். இங்கு அவர்கள் பேசிய செய்திகளும் சில செய்திகள் மீண்டும் வரும். இந்த ரெண்டுடைய வித்தியாசத்தை புரிய வேண்டும். இக்கரா என்று தானே வசனம் வந்ததுன்னு சொல்லி ஒருத்தர் பேசினார். இக்கரான்னு தானே வந்துச்சு, உக்துகுன்னு வரல, இல்லை ஓதுகன்னு தானே எல்லாம் சொன்னான், எழுதுகன்னு சொல்ல இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டான். இந்த ஆயத்தை அப்படியே ஓதணும். இக்கரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்கரா ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறான். எழுதுகோலை கொண்டு நாம் கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிற வாசகமும் முதலாக இயக்கப்பட்ட அந்த வான்முறை வசனத்தோடு சேர்ந்து பேச்சும் வந்துவிட்டது, எழுத்தும் வந்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள், வஹியை எழுத வைத்தார்கள் என்று சொல்லி பேசினார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், பெருமானார் எழுத வைத்தாலும் எழுத்தாற்றல் தான் முக்கியம் என்று சொன்னால் பெருமானாருக்கு அல்லாஹ் எழுத்தாற்றலை தரவில்லை. எழுத்தாற்றல் தரப்படாத நபி. உம்மி என்று சொன்னால் எழுத படிக்க தேவையற்றவர், எழுத்தாற்றல் தேவையில்லாதவர் என்று அர்த்தம். பெருமானார் எழுதக்கூடியவர்கள் அல்ல. அல்லதீன யத்தபியூன நபியல் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். எழுத படிக்க தெரியாத, எழுதுவதற்கான தேவையற்ற அந்த நபியை பற்றி உண்டான செய்திகள் தௌராத்திலும் இன்ஜீலும் எழுதப்பட்டு விட்டது நல்லா சொல்றான். அதாவது எழுதுவதற்கு தேவையற்ற அந்த நபியின் செய்திகள் மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத், தௌராத்திலும் இன்ஜீலும் எழுதப்பட்டு விட்டது என்று குர்ஆன் சொல்லுகிறார். இதில் உள்ள செய்தி என்னன்னா, குர்ஆனுக்கு முன்பு உண்டான எல்லா வேதங்களும் எழுத்தால் வந்தது. குர்ஆன் வேண்டுமானால் வஹியாய் வந்திருக்கலாம். ஜிப்ரீல் ஓதி பெருமானார் கேட்டு, மீண்டும் பெருமானார் ஓதி சஹாபாக்கள் கேட்டு, அதிலே சில பேர் பதிவு செய்தார்கள். பேச்சின் வழியாகவே குர்ஆன் வந்துவிட்டது. ஆனால் மற்ற வேதங்கள் எல்லாம் எழுத்தின் மூலமாகத்தான் வந்தது என்கிற செய்தியும் குர்ஆன் சொல்லுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதப்பட்ட வேதத்தை தான் பெற்றார்கள். தௌராத்தை எழுதி புக்கா அப்படியே வந்துருச்சு. எழுதப்பட்ட தௌராத்து பலகை அப்படியே தூரிசி நாய் மலையிலே கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த தௌராத்தை மக்களுக்கு விளக்கம் சொல்வதற்காக வேண்டி தஃபீம் செய்வதற்கு பேச்சு அந்த இடத்திலே தேவைப்பட்டது. பேச்சு வேண்டும் என்று சொல்லி வஹலுல் உக்தத மின் லிசானி யஃகஹு கௌலி என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இது எல்லாம் இப்போது பேசப்பட்டது. இந்த எல்லா செய்திகளும் உங்கள் செவிகளுக்கு வந்துவிட்டது. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் புரியணும். எழுத்தாற்றல் கூட முக்கியம்னு பேசுகிறோம், ஆனால் நபியை அல்லாஹ் எழுத வைக்கவில்லையே, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கலாம். அது மின் சிஃபாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது பெருமானாரின் தன்மைகளில் ஒன்று, பெருமானாரின் தன்மைகளில் சேர்ந்தது. அவங்க எழுதலைங்கிறனால யாருமே எழுதவே
அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தை இருக்குது, நீ அடிக்கடி ஓதுகிற பொருதாசர் ஃபைனமின் ஜூதிக்க துன்யா வதரதா ஒமின் ஒழுகுமிக்க வல்லோகி வல் கலமி. பெருமானாருடைய அந்த இல்மில இருந்துதான் எழுதுகோலுக்கு இல்மு வந்ததுன்னு பாடுறார் பூசரிமா. உங்கள் கல்வியில இருந்துதான் எழுதுகோலுக்கான கல்வி வந்தது. எனவே எழுதுவதற்கான தேவையற்றவர் பெருமானார் என்பதை விட எழுதுகோலுக்கே கல்வி என்பது அன்னலாரிடமிருந்து தான் சென்றது என்கிற மிக முக்கியமான இந்த செய்தி இந்த இடத்துல யோசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முழுக்க எழுதுனது கிடையாது, எழுதுனதே கிடையாது. ஆரம்பத்துல முதல்ல இந்த எல்லா செய்திகளையும் வச்சு பார்த்தா கிதாபின் குர்ஆனை எடுத்து சத்தியம் பண்றாங்களா, நூல் வல் கலமி வமா யஸ்தூரும், எழுதுகோல் மீது சத்தியமாக, வமா யஸ்தூரும் அதில் எழுதப்படுகிற எழுத்துக்கள் மீது சத்தியமாக அப்படின்னு குர்ஆன் நல்லா சொல்றாங்க. எழுத்தின் மீது குர்ஆன் சத்தியம் செய்கிறார். எழுத்தின் மீது சத்தியம் செய்தால் எழுத்து எவ்வளவு முக்கியம் என்பதை குர்ஆன் இடத்திலே பதிவு செய்கிறார். தூரி சினாய் மலை மீது சத்தியமாக, கிதாபின் மஸ்தூர் எழுதப்பட்டிருக்கிற புத்தகங்கள் மீது சத்தியமாக நல்லா சொல்றாங்க. அதனால எழுதப்பட்ட புத்தகங்கள் மீதும் எழுத்துக்கள் மீதும் குர்ஆன் மீண்டும் மீண்டும் பல இடங்களில் எழுதுகோல் மீது வேறு சத்தியம், கலமு என்று வருகிறது, ஒமா யஸ்தூர் என்று வருகிறது, கிதாபின் மஸ்தூர் என்று வருகிறது, ரத்தின் மன்சூர் என்று வருகிறது. இந்த எல்லா வசனங்களும் எழுத்தின் மீதும் எழுதுகோல் மீதும் எழுதியிருக்கிற வாசகங்கள் மீதும் எழுதப்பட்ட கிதாபின் மீதும் சத்தியம் செய்து எல்லா வசனமும் சொல்லுகிறார். எல்லா வசனமும் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, எழுத்து என்பது மனித குலத்திற்கு மிக முக்கியமானது என்கிற செய்தியை அல்லாஹ் இதன் மூலமாக அல்லாஹ் உணர்த்துகிறார். இதுவெல்லாம் எழுத்தின் முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். எல்லாம் எழுதப்பட்டது அத்தனை தவறு இல்லாததை ரத்தைபுன் அத்தீத், ரத்தைப் அத்தீத் என்கிற வானவர்கள் மனிதனுடைய நன்மை தீமைகளை பதிவு செய்கிறார்கள். மறுமையில் அல்லாஹ் கூட்டி எழுதி காண்பான், இக்ரா கிதாபக், உங்களுடைய புத்தகத்தை நீங்களே படியுங்கள் என்று எழுதி காண்பிக்கப்படுவான். எழுதப்பட்ட புத்தகம் தான் ஒரு மனிதனுடைய பதிவேடாய் மறுமையில் வரும் என்று வருகிறார். இதெல்லாம் எழுத்துக்கள் குர்ஆன் முழுக்க ஆக்கிரமித்திருக்கிறார். இப்படின்னு பார்த்தா எழுத்தாற்றலேன்னு சொல்லலாம்னுங்கிற மாதிரி தெரியுது. மறுபக்கம் வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவு சஃபா என்கிற கலைமீது ஃபர்ஸ்ட் அங்கதான் பேசினாங்க. பின்னாலே இருந்து ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஃபுத்பா இருக்கிறது அல்லவா, அந்த ஃபுத்பாவில் துவங்கி 23 ஆண்டுகள் முடிவடைந்து இறுதியாய் மினாவிலே வைத்து தஸ்வா என்கிற ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு பெருமானார் நிகழ்த்திய அந்த கடைசி உரை வரைக்கும் பெருமானார் அத்தனை மக்களை சீர்திருத்தம் செய்ததில் 1.25 லட்சம் சஹாபாக்களை இஸ்லாத்திற்குள்ளே சஹாபாக்களாய் பெற்றதன் பின்புலத்தில் பேச்சு இருக்கிறார். யாரையும் எழுத்துக்களை கொண்டு பெருமானார் திருத்தவில்லை என்றாலும் கூட வஹியாய் வந்த செய்தியை தனக்கு எழுத வேண்டிய தேவையில்லை என்றாலும் சஹாபாக்களை வைத்து எழுத வைத்தார்கள். வஹி எழுதக்கூடிய ஒரு கூட்டம் பெருமானாரோடு எப்போதும் இருக்கும். எனவே எழுத்து பணிகளையும் பெருமானார் செய்தார்கள். போர்க்களத்திலே கைதிகள் பிடிக்கப்பட்டு விட்டார்கள். கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, பணம் செலுத்த முடியுமானால் பணம் செலுத்தி விட்டு செல்லுங்கள், அல்லது இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிமான கைதிகளுக்கெல்லாம் நீங்கள் எழுத்துக்களை கற்றுக் கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று. எழுத்துக்களை கற்றுக் கொடுத்து விட்டால் ஒரு கைதி விடுதலை பெற்று சென்று விடலாம் என்ற செய்திகள் வரைக்கும் பெருமானார் செய்த எழுத்து புரட்சியை இந்த எல்லா செய்திகளும் சொல்லித் தருகிறார். எனவே எழுத்து என்பது மிக முக்கியம். அதே சமயம் எழுத்தை கொண்டு போய் மக்களுக்கு மத்தியிலே சேர்க்க வேண்டுமானால் அதை தாண்டி பேச்சு முக்கியமானது. பேச்சின் மூலமாகத்தான் கருத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்னொன்று, பேச்சு முடிஞ்சிருச்சுன்னா அதோடு மூச்சு முடிஞ்சா பேச்சு முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் ஒரு ஆளுமை சொல்ல கேட்க முடியும். அந்த ஆளும் காலம் சென்று விட்டால் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பேச்சாளராக இருந்தாலும் அவர் இறந்து போய்விட்டால் அந்த பேச்சு முடிவடைந்துவிடும். ஒருவேளை அவர் தன் பேசியதை அவர் எழுதி வைத்திருந்தாலோ அல்லது அவரை பின்பற்றியவர் எழுதி வைத்திருந்தாலோ அந்த கருத்துக்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் போய் சேரும். அந்த வரிசையிலே தான் புகாரி உள்ளிட்ட அத்தனை ஹதீஸ் கிரந்தங்களும் எழுத்தால் பாதுகாக்கப்படி இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கிறது. பேச்சுதான் சொன்னால் அந்த பேச்சு எங்கிருந்து எடுத்து வந்திருக்கிறோம். அத்தனை பேரும் ஒரு கிதாபை முத்தாரா செய்து விட்டுத்தான் இந்த இடத்துல பேச்சு என்று பேச வந்திருக்கிறோம். எனவே எழுத்து இல்லாமல் பேச்சு வர முடியாது. இந்த ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, ஒன்றோடு ஒன்று இணைப்புடையது. எழுத்தை விட்டு பேச்சை சொல்ல முடியாது.
பேச்சை தவிர்த்து விட்டு எழுத்தை சொல்ல முடியாது. இது ரெண்டும் பின்னி பிணைத்திருக்கிற மிக முக்கியமான செய்திகள். எனவே இன்னும் பயானில சிகரா என்று சொல்லுவார்கள். பேச்சிலே வசீகரம் இருக்கிறார். எழுத்துல கொண்டு வந்து எமோஷனை சேர்க்க முடியாது. இது பேசும்போது சொன்னார்ல, உங்கள் உணர்ச்சிகளை, உணர்வுகளை, கோபங்களை கசிவந்து பேசுகிற தருணம், மகிழ்வாய் பேசுகிற தருணம், நகைச்சுவையாய் பேசுகிற தருணம், இத்தனை சுவைகளையும் கொண்டு வந்து எழுத்துல சேர்க்க முடியாது. பேச்சிலே சேர்த்து விடலாம். நகைப்பாவும் பேசலாம், சிரிக்க வைக்கலாம், சபையை அழ வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், அதை நடைமுறைப்படுத்த வைக்கலாம். இது எல்லாம் பேச்சிலே சாத்தியப்படும். எழுத்துல வந்து ஒரு எழுத்து இருக்குமே தவிர எழுத்துல என்ன அந்த இடத்தில் எழுதக்கூடிய ஆசிரியர் எழுதுகிற போது எந்த மனோநிலைமையில் இருந்தார் என்பதை வாசிக்கிற வாசிப்பாளர் புரிந்து கொள்ள முடியாது என்பதும் இருக்கிறது. எனவே பேச்சும் எழுத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய இந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டும் ஒரு கோட்டில் வைத்து பார்க்கப்பட வேண்டும். சொல்வார்கள் கல்வியிலே எல்லோருக்கும் சத்து சில் திருத்தாசி நகரா காத்திபு ரவீமும் சித்துரா. எழுத்தாளர் மண்ணோடு மண்ணாகி போய்விட்டாலும் அவர் எழுதிய இந்த எழுத்துக்கள் காகித பக்கங்களில் யுகமுடிவு நாள் வரைக்கும் எண்ணிக்கொண்டே இருக்கும். எழுத்தாளர் போய்விடுவார், எழுத்துக்கள் போகாது. ஆனால் பேச்சாளர் போய்விட்டால் பேச்சும் சேர்ந்து போய்விடும். இது வந்து பேச்சாளர்களாக இருந்தாலும் அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சமூக வலைத்தளங்கள் மூலமாக இன்றைக்கு இருக்கிற பேச்சாளர்கள் பேசிய செய்திகள் இன்றைக்கு வந்திருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக பாதுகாக்கப்பட்டாலும் எத்தனையோ பெரிய பெரிய இறைநேசர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை ஒரு பேச்சின் மூலமாய் வென்றெடுத்தார்கள். மிகப்பெரிய கூட்டத்தில் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் உரையாற்றினால் சபையில் இருக்கிற அத்தனை பேரும் இஸ்லாத்தில் சேர்ந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய அந்த பேச்சை கேட்க முடியவில்லைன்னு சொன்ன காரணம் என்னன்னா, எழுத்துக்களால் சில பேச்சுக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது. அது எழுத்துக்களை நம்மளால் வாசிக்க முடிகிறது. ஒருவேளை அவர்களை பதிவு செய்து வைக்கவில்லை என்று சொன்னால் அது எல்லா பேச்சுக்களும் அவர்கள் மண்ணிலே புதைக்கப்பட்ட போதே பேச்சுக்களும் சேர்ந்து புதைக்கப்பட்டிருக்கும். எனவே ரெண்டு செய்திகளையும் ஒத்துக்கொள்ள வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். எனவே இன்னொருத்தர் சொன்னார், மன்றங்கள்ல எல்லா அரபு கல்லூரிகளையும் சொற்பொழிவுக்கு மன்றம் இருக்கிறது, எழுத்துக்கு மன்றங்கள் இல்லை. எழுத்துக்கெல்லாம் மன்றம் இருக்கு, எல்லா அரபு கல்லூரிகளே இருக்கு. லஜ்னா அப்படிங்கிறது பேச்சுக்கும் இருக்கிறது, எழுத்துக்கும் இருக்கிறது. கட்டுரை போட்டிகள் வைக்கப்படும், அதற்கென்று தனி கமிட்டி இருக்கிறது. எழுத்துக்கு என்று தனி கமிட்டி இருக்கிறது, பேச்சுக்கு என்று தனி கமிட்டி இருக்கிறது, பத்துவாவுக்கு என்று தனி கமிட்டி இருக்கிறது என்று சொல்லி அத்தனை துறைகளுக்கும் தனித்தனியாய் அந்த சபைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, குர்ஆன் எழுத்துறதானே பாதுகாக்கப்பட்டது என்று ஒருத்தர் பேசினார். ஒன்று தெரிஞ்சுக்கணும், குர்ஆனுடைய பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வுடைய கையில். 5 ஹாஃபிஸ்களை கொண்டு சொன்னாங்க இல்லையா, உலகம் முழுக்க இருக்கிற லட்சக்கணக்கான ஹாஃபிஸ்களை கொண்டு எல்லா குர்ஆன்களும் இருக்கப்பட்டு விட்டாலும் ஹாஃபிஸ்களை வைத்து குர்ஆனை மீண்டும் எழுதிவிட முடியும். உள்ளத்தினால் தான் குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது. எழுத்தை விட எழுத்து யாரும் எழுத்து முடித்து விடலாம், எழுத்து யார் என்ன வேணாலும் செய்து விடலாம். ஆனால் ஒரு உள்ளத்தில் இருக்கிற குர்ஆனை யாரும் அடிக்க முடியாது. குர்ஆனுடைய பாதுகாப்புங்கிறது வேற. எனவே எழுத்தாளர்கள் மிக முக்கியமானவர்கள். இன்னொன்று சொல்ல போனால் இன்னைக்கு எல்லாம் பயன் பண்றாங்க இல்லையா பேச்சாளர்கள். அவங்க சபைக்குள்ள நம்ம இங்கே பேசிக்கிறோம். யார் பேசினாலும் யாராச்சும் ஒருத்தர் எழுதினாதான் இங்கே பேச முடியும். இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம். கோவை அசீஸ் பாபு எழுதினாதான் அதை பார்த்து சில பேர் பேசுறாங்க. ஒவ்வொரு ஆளுங்கள் எழுதுவதை அவர்கள் பார்த்து விட்டு பேசி கொண்டிருக்கிறாங்க. எனவே எழுத்து இருக்கிற போதுதான் பேச்சுக்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. வாசிப்பு நீங்க சொன்னாங்க, சில பேர் வாசிப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு, யாரும் வாசிக்கிறதே இல்லை, நாங்கள் வேணா வீடியோ போடுறோம், வீடியோ ரீச் ஆகுதான்னு பாருங்க, நீங்க எழுதி கொடுங்க, எழுத்து ரீச் ஆகுதான்னு பாருங்க. இது மிகப்பெரிய தவறு. அவர் சொன்னது தவறு இல்லை, இந்த இடத்திற்கு நம்ம வந்துவிட்டது பெரிய தவறு. வாசிப்பு இல்லாமல் பேச முடியாது. ஒருத்தர் வாசிக்கவே இல்லை, பேச முடியாது. எழுத்து வேண்டும், எழுத்தை வாசித்தால் தான் பேச முடியும். வாசிப்பு குறைந்து போய்விட்டதுங்கிறது மிகவும் மோசமான நிலை. வாசிப்பு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது. ஏன்னா குர்ஆன் வாசிக்கத்தான் சொல்லுகிறது. நீங்கள் வாசிப்பீராக என்று அல்லாஹ் சொல்லுகிறான், மோதுவீராக என்று குர்ஆன் சொல்லுகிறார். அதற்கு நேர் மாற்றமாக எழுத்துக்கள் வேண்டாம் என்று ஒரு உலகத்தை நாம் நோக்கி பயணிக்க முடியாது. எவ்வளவு நவீனங்கள் வளர்ந்தாலும் கூட எழுத்துக்களும் மிக முக்கியமானது, பேச்சுக்களும் மிக முக்கியமானது. எனவே ஆளுங்களுக்கு மிகவும் தேவை என்பது பேச்சாற்றலை போலவே எழுத்தாற்றலும் மிக முக்கியமானது. நான் சொன்னது போலவே பேச்சாற்றல் மூச்சு இருக்கிற வரை இருக்கும், மூச்சு இருக்கிற வரை இருக்கும். இறந்து போய்விட்டால் பேச்சுக்களுக்கு வேலை கிடையாது. ஆனால் எழுத்தாற்றல் அவர் மண்ணோடு மண்ணாகி போய்விட்டாலும் அவர் எழுதிய எழுத்துக்கள் தியாகத்து வரைக்கும் இருக்கும். அந்த எழுத்து
நிறைவாக சொல்லி நிறைவு செய்கிறேன். எல்லாம் ரப்பல் ஆலமீன் இந்த மதரசாவிலே இருந்து சிறந்த எழுத்தாளர்களையும் சிறந்த பேச்சாளர்களையும் சமூகத்திற்கு அல்லாஹ் தருவானாக. அதற்காக தொடர்ந்து முயற்சி எடுக்கக்கூடிய கூட்டத்தில் எல்லாம் நம் அனைவரையும் சேர்த்துக் கொள்வானால் வாக்கு தரவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்